ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம வந்து இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் சொல் விளக்கம் அப்படின்ற இந்த புக்கிலேருந்து ரகர வேறுபாடு பார்க்க போகிறோம். ஓகேவா? ரகர வேறுபாடு சொற்கள் அதுதான் வந்து பார்க்க போகிறோம். சரியா? இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். சரியா? ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா நல்ல தமிழ் எழுத வேண்டுமா ஆக்கி பரந்தாமனார் அவர்கள் எழுதின புக்கில் இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்தாச்சு. சரியா? அதனால் நம்ம அடுத்த அவுட் சோர்ஸ் புக் எங்கே வந்திருக்கோம்? இந்த தமிழ் சொல் விளக்கம் அப்படின்ற புக்குக்கு வந்திருக்கோம். இந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னாலே என்னென்ன கொடுத்துருப்பாங்க? இந்த ரகர வேறுபாடுகள், லகர வேறுபாடுகள், நகர வேறுபாடுகள் மட்டும் நல்லா தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லகர வேறுபாடுகள் முடித்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியாச்சு. நகர வீடியோக்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்து அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ரகர வேறுபாடுகள் தான் பார்க்க போகிறோம். சரியா? அப்போ பாருங்கள், நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? ஏன்னா ரொம்ப முக்கியமானது டாபிக். ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து கம்பல்சரி பார்த்தே ஆகணும். அப்போ பாருங்கள், ரகர வேறுபாடு சொற்கள். சரியா? அப்போ ஃபஸ்ட்லேருந்தே பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், அறம் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? அறம், ஆ ரா இம், எந்த ரா கொடுத்துருக்கான்றதை பார்க்கணும். ஆ ரா, இடையின எழுத்து ரா. ஓகேவா? அப்போ இடையின எழுத்து ரா, அறம் அப்படின்னு வந்துட்டா ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓர் ஆயுதம். ஓர் எங்கே பயன்படுத்தணும்னு நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேவா? ஒரு உயிர் எழுத்து வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி கம்பல்சரி என்ன வார்த்தை பயன்படுத்திருக்கணும்? ஓர் அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் பயன்படுத்தியிருக்கணும். அப்போ ஆயுதம், ஆ அப்படின்ற உயிர் எழுத்து, அப்போ அதுக்கு முன்னாடி ஓர் அப்படின்றதான் நம்ம பயன்படுத்தணும். இதுதான் கரெக்டான வார்த்தை. சரியா? அதுவே உயிர்மை எழுத்து வந்திருந்தது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு அப்படின்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தியிருக்கணும். அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது கரெக்டு தான். ஓர் ஆயுதம். அப்போ அது என்ன ஆயுதம் அப்படின்னா ரம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? ரம்பம் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கத்தி எப்படி நல்லா ஷார்ப்பாக அறுக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ரம்பத்தை பிடிச்சி மரத்தை அறுக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அப்போ அறம் அப்படின்னா ஒரு ஆயுதம். இந்த அறம், இந்த ரா என்ன ரா? வல்லின ரா. ஓகேவா? குசுடுதுபுருவில் வரக்கூடிய, கசரதபுரில் வரக்கூடிய ரா. அந்த அறம் அப்படின்னா தர்மம். இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? தர்மம். அடுத்து பாருங்கள், அரமனைன்னு சொல்கிறாங்க. அரண்மனைன்னு நாங்கள் சொல்லலை, அரமனைன்னு சொல்கிறாங்க. அரமனை அப்படின்றாங்க. ஓகேவா? இப்போ 2 சுழி நை கொடுத்துருக்கான். ஓகேவா? அதை நல்லா பார்த்து வச்சுக்கணும். அரமனை அப்படின்னா அரசனோட வீடுக்கு பேர் தான், இல்லை அரசன் தங்கி இருக்கிற அந்த இடத்துக்கு பேர் தான் என்னது அரண்மனை அப்படிம்பாங்க. அதுவே இந்த ரா, எந்த ரா? இந்த வல்லினரா வந்துச்சு அப்படின்னா அரண்மனைனா தர்மசாலை. நம்ம அறம்னா தர்மம்ன்றதை பார்த்தோம். அப்போ அரண்மனை, இந்த அரா வந்துச்சுன்னா என்னது? தர்மசாலை. ஓகேவா? என்னது? தர்மசாலை. ஸோ டிஃப்ரெண்ட் நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது அரினா விஷ்ணு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா காய்கறிகளை அரின்னு சொல்லுவாங்க. சரியா? அரினா என்னது? விஷ்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ரீ? இந்த இடையின எழுத்தில் வரக்கூடிய ரீ. சரியா? எரல வளல அந்த இடையன எழுத்து இருக்குது பார்த்தீங்களா? அந்த இடையன எழுத்தில் வரக்கூடிய அரிக்கு என்ன சொல்லுவாங்க? விஷ்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அரியும் அரணும் ஒன்று, அறியாதவன் வாயில் மண்ணு அப்படின்னு பழமொழி கூட நம்ம படிச்சிருப்போம். அப்போ அரி அப்படின்னா என்னது? விஷ்ணு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இல்லை அப்படின்னா காய்கறிகளை அரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? காய்கறிகளை அரி, அது ரெண்டுமே ஒன்று தான். அடுத்து இந்த ரீ பாருங்கள், அரி என்னது? வல்லின எழுத்து ரீ வந்தால் ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் வந்து அறிஞ்சிக்கிறது. ஓகேவா? ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் வந்து அறிஞ்சிக்கிறது. அப்போ அறிந்துகொள். இல்லை அப்படின்னு என்னது? தெரிந்துகொள். ஸோ ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஓகேவா? அறிந்துகொள் அப்படின்னாலும் சரி, தெரிந்துகொள் அப்படின்னாலும் சரி, ரெண்டுமே என்னது? ஒரே மீனிங் தான். ஸோ அதை நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்தது அறிவை. அறிவைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அறிவைனா இந்த ரீ என்ன ரீ? இடையின எழுத்தில் வரக்கூடிய ரீ, எரல வளல வரக்கூடிய ரீ. அப்போ இந்த ரீ வந்துச்சுன்னா என்னது? இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அறிவை, தெரிவை, பேர், இளம், பெண், இதெல்லாம் எங்கள் பெண்களோட அந்த 7 வகை பருவ மகளிர் பெண்களில் வரக்கூடிய அந்த அறிவையை சொல்லியிருப்பாங்க. அப்போ என்னது? அறிவைனா ஒரு பெண். ஓகேவா? அப்போ இந்த அறிவைனா என்ன அர்த்தம்? ஒரு பெண் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. சரியா? அப்போ இந்த அறிவைனா என்னது? ஒரு பெண். அதுவே இந்த அறிவை பாருங்கள், எந்த ரீ? வள்ளி நிலத்தில் வரக்கூடிய, கசடதாபுரால் வரக்கூடிய ரா, அந்த ரீ. அறிவை அப்படின்னா அறிவாய் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு விஷயத்தை நன்கு அறியறதுக்கு பேர் தான் என்னது? அறிவாய். அப்போ அறினாலும் தெரிந்துகொள், அறிந்து கொள்ளுதல்னு அர்த்தம். அறிவை அப்படின்னாலும் அறிவாய் இல்லை அறிந்துகொள், அந்த மாதிரி தான் மீனிங். அப்போ அதை கரெக்டாக எடுத்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், அருனா என்னதுன்னா அருமையான அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இல்லை அருமைன்னு சொல்லலாம், இல்லை அருமையான, ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஓகேவா? அருனா எந்த ரூ? இந்த இடையன எழுத்தில் வரக்கூடிய ரூ. அது வந்தது அப்படின்னா என்னது? அரு அப்படின்னா அருமையான. நீங்கள் ஸ்கூல் புக்கில் வந்து படிச்சிருப்பீங்க. ஆரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆரி அப்படின்னா அருமைன்னு சொல்லும் பொருளும்ல ஒரு புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா?
அந்த புக்கை நல்லா தெளிவாக படிச்சுருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நீங்கள் எடுத்துடலாம். அப்போ ஆரினா அருமை, அப்போ அருனா என்ன அர்த்தம்? அருமையான. அடுத்து இந்த அரு, ஓகேவா, இது என்ன ரூ? குசுடுது பொருள் வரக்கூடிய ரூ. அந்த ரூ வந்தால் என்ன அர்த்தம்? அரு. இப்போ இந்த கைத்து அரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா, அப்போ துண்டித்தல், இந்த கைத்தை துண்டிச்சிடணும். அப்போ இது என்னது? இந்த அரு வந்துட்டா என்னது? துண்டித்தல். அடுத்தது அருகு. அருகு அப்படின்னா சமீபம்னு அர்த்தம், ஓகேவா. அருகு எந்த ரூ? இந்த இடையின எழுத்தில் வரக்கூடிய ரூ. அது வந்தது என்ன அர்த்தம்? சமீபம் அப்படின்னு அர்த்தம். இந்த அருகு வந்துட்டா நம்ம அருகம்புல் விநாயகருக்கு கொண்டு போய் வைப்போம் தெரியுமா, அருகம்புல், அந்த அருகு இது, ஓகேவா. எந்த ரூ வரணும்? வல்லின எழுத்தில் குசுடுது பொருளில் வரக்கூடிய ரூ வரணும், ஓகேவா. அப்போ அந்த அருகு வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? குசுடுது பொருளில் வரக்கூடிய ரூ வந்ததுன்னா அருகம்புல் அப்படின்னு அர்த்தம், சரியா. என்னது? அருகம்புல் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள், அருந்து. அருந்துனா என்னது? மது அருந்தினான், அப்போ சாப்பிடுன்னு அர்த்தம், ஓகேவா. அருந்தினான், அப்போ அருந்துனா சாப்பிடுன்னு அர்த்தம். அதுவே இந்த ரூ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வல்லின எழுத்தில் வரக்கூடிய குசுடுது பொருளில் வரக்கூடிய ரூ அருந்து அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அறுபட்டு. இப்போ பட்டை வெட்டுட்டு இருக்காங்க, கயிறு அருந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோமா, அப்போ அருந்துனா என்னது? இந்த மாதிரி அறுபட்டு, ஓகேவா. அறுபட்டு, கயிறு அந்து போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அறுபட்டுருச்சு. அப்போ இது என்னது? இந்த அருந்துனா என்னது? அறுபட்டு. அடுத்தது அருவி. அருவினா பாருங்கள், மலை அருவிக்கு நம்ம எந்த ராவை யூஸ் பண்ணுவோம்? எந்த இதை யூஸ் பண்ணுவோம்? இடையின எழுத்தை தான் யூஸ் பண்ணுவோம், ஓகேவா. அப்போ அருவி அப்படின்னா மலையிலிருந்து விழக்கூடிய அந்த அருவி, சரியா. அப்போ மலை அருவி அப்படின்னு சொல்லலாமா. அடுத்து பாருங்கள், அருவி. இந்த அருவி பாருங்கள் குசுடுது பொருளில் வரக்கூடிய ரூ. அந்த அருவிக்கு என்ன பொருள் அப்படின்னா அறம் செய்யணும் அப்படின்னு அர்த்தம். என்னது? அறம் செய்யணும் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. அறம் செய், ஆறுவது சினம், அந்த மாதிரி நீங்கள் ஔவையாரோட பாட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்களா, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. அப்போ அறம் செய் அப்படின்னு அர்த்தம். இங்கே என்ன கொடுத்துருக்கான்? அருவிக்கு அறச்செய்ன்னு கொடுத்துருக்கான், ரெண்டும் ஒன்று தான், ஓகேவா. நீங்கள் அதை வச்சு எடுத்துருங்க. அடுத்தது அறை. எந்த ரை கொடுத்துருக்காங்க? இந்த இடையின எழுத்தில் வரக்கூடிய ரை. அப்போ இந்த ரைனா என்ன அர்த்தம்? அறைனா பாதின்னு அர்த்தம், ஓகேவா. அறைனா பாதி அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த ரை கொடுத்துருக்காங்க பாருங்கள், அறை, வல்லின எழுத்தில் ரை கொடுத்துருக்கான். அப்போ இந்த ரைனா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரூமை தான் என்ன சொல்லுவாங்க? அறை அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. வீட்டில் ஒரு ரூமை தான் என்ன சொல்லுவாங்க? அறை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு மீனிங் என்ன இருக்குன்னா, அவன் கம்முனே இருக்க மாட்டேங்கிறான், அவன் கன்னத்தில் ஓங்கி ஒரு அரடா அப்படிம்பாங்கல்ல, அந்த அறைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த அறை தான் வரும், சரியா. இந்த குசுடுது பொருளில் வரக்கூடிய ரா தான் வரும், அறை, சரியா. நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். அப்போ அறை அப்படின்னா பாதின்னு அர்த்தம். இடையின எழுத்தில் வரக்கூடிய அறைனா பாதின்னு அர்த்தம். இந்த அறை அப்படின்னா வீட்டின் முன் உள்ள அறை, இல்லை அப்படின்னா கன்னத்தில் அறை. அடுத்தது அலரி. அலரி பாருங்கள், அலரி எந்தரி கொடுத்துருக்கான்? இந்த இடையின எழுத்து கொடுத்துருக்கான். இந்த அலரினா ஒரு வகையான பூவை சொல்கிறாங்க, அலரி பூ அப்படிம்பாங்க, ஓகேவா. என்னது? அலரி பூ அப்படிம்பாங்க. இந்த அலரி பாருங்களேன், குசுடுது பொருளில் வரக்கூடிய இந்த வல்லின ரீ வந்துச்சு அப்படின்னா அலரினா அலரி அடிச்சுட்டு ஓடுவாங்கல்ல, பாம்பை பார்த்த உடனே அலரி அடிச்சுட்டு ஓடுறாங்கல்ல, அப்போ என்னது? கதறி அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. கதறி. அப்போ நீங்கள் ரெண்டுத்துக்குமே தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அலரி என்னன்னா ஒரு வகை பூ, இந்த அலரி குசுடுது பொருளில் வரக்கூடிய ரீ வந்ததுன்னா என்னது? கதறி அடிச்சுட்டு தெரிச்சிட்டு ஓடுவாங்க, பாம்பை பார்த்தோன்னே அலரி அடிச்சுட்டு ஓடுறாங்கன்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த மீனிங், ஓகேவா. அடுத்தது பாருங்கள், ஆற அப்படின்னா நிறையன்னு அர்த்தம். இது நம்ம நிறைய டைம் சொல்லியாச்சு, ஓகேவா. ஆற அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய அப்படின்னு அர்த்தம். இது எந்த ரா வரணும்? இடையின எழுத்தில் வரக்கூடிய ரா. ஆறனா என்னது? நிறைய. அதுவே வல்லின எழுத்தில் வரக்கூடிய ரா வந்துச்சுன்னா தனியாக, சூட்டை தணிக்கிறதுன்னு நம்ம சொன்னோம், ஓகேவா. சூடு பார்த்தீங்க அப்படின்னா சூட்டை தணித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. அதனால் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியான தண்ணீரை குடிக்கிறது, குளிர்ச்சியான தண்ணியில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குளியல் போடுறது, இந்த மாதிரிலாம் நிறையா சொல்லுவாங்க, சூட்டை தணிக்கிறது. அப்போ ஆற அப்படின்னா தனிய அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள், ஆரல். ஆரல்னா ஆறால் மீனுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மீன் கடைக்கு போனால் சொல்லுவாங்க ஆறால் மீன், அதான் சொல்கிறேன். இங்கே ஆரல் அப்படின்னா ஒரு வகையான மீன், ஓகேவா. என்னது? ஒரு வகையான மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆரல் எந்த ரா வரணும்? இந்த இடத்துல இடையின எழுத்தில் வரக்கூடிய ரா. ஆரல் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு வகையான மீன். அதுவே ஆரல் அப்படின்னா என்னது? அதே தான், ஓகேவா. சாப்பாடை சூடாக இருந்ததுன்னா அதை ஆற வைக்கணும். அப்போ தனித்தல், இல்லை தனிய வைத்தல், இல்லை தனிதல். அப்போ இதில் பாருங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கான், தனிதல். ஸோ இதை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது அப்படின்னா யாசித்தல்னு அர்த்தம். இறப்புனாலும் சரி, ஓகேவா. எந்த ரா வரணும்னா நல்லா பாருங்கள், இந்த இடையின எழுத்தில் வரக்கூடிய ரா, இந்த இறன்னு வந்தாலும் சரி, இறப்பு அப்படின்னு வந்தாலும் சரி, ரெண்டுமே என்ன வரும்னா யாசித்தல் அப்படின்ற மீனிங் தான் வரும், ஓகேவா. என்ன வரும்? யாசித்தல் அப்படின்ற மீனிங் தான் வரும், சரியா. அடுத்து பாருங்கள், இந்த ஓகேவா. எது? வல்லின எழுத்தில் வரக்கூடிய இந்த வந்துச்சுன்னா கடை அப்படின்னு அர்த்தம், இல்லைனா சாகு, ஓகேவா. அதான் சாவுதல் அப்படின்றாங்கல்ல, இறத்தல், செத்தல்,
அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, அதுதான் அது. சரியா? அப்போ அடுத்து பாருங்கள், அப்போ நீங்கள் 2 இறக்குமே மீனிங் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ இற அப்படின்னா என்னது? யாசித்தல். யாசித்தல்னா என்னது? இந்த மாதிரி பிச்சை எடுக்கிறது, அந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இறகு. இறகு ஈ ராகு. எந்த ரா கொடுத்துருக்கான்? இடையன எழுத்தில் வரக்கூடிய ரா கொடுத்துருக்கான். இறகு அப்படின்னா ரகு அரசன் அப்படின்ட்டு ஒரு அரசனை சொல்கிறாங்க. ஓகேவா? ரகு அரசன். இறகு அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ரகு வம்ச அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரகு வம்ச அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ரகு அரசன் மட்டும் கொடுத்துருக்கான். நீங்கள் இதையே பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த இறகுனா ஒரு பறவையோட இறகு. இது நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். குசுடுதுபுருவில் வரக்கூடிய அந்த ரா. ஓகேவா? கசட தபரால் வரக்கூடிய அந்த ரா தான் வந்திருக்கு. அப்போ இந்த இறகு அப்படின்னா பறவையோட இறகு. இதை ஈஸியாக எடுத்துடலாம். அடுத்தது இறங்கு. இறங்கு அப்படின்னா எந்த ரா கொடுத்துருக்கான்? இடையின ரா கொடுத்துருக்கான். அப்போ இந்த இடையின ரா இறங்கு அப்படின்னு வந்ததுன்னா என்ன அர்த்தம்னா மனம் இறங்கி போகிறது. ஓகேவா? அவன் மேலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோபமாக இருப்பான். கொஞ்சம் கருணை காட்டுப்பா, கொஞ்சம் மனம் இறங்கி போப்பா. அப்போ என்ன அர்த்தம்? மனம் இறங்கி போகிறது இல்லையா, இல்லை கருணை காட்டுறது. ஓகேவா? என்னது? கருணை காட்டுறது. மெர்சினா கருணை அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி கருணை காட்டுறது. இல்லைனா மனம் இறங்கி போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு எந்த ரா வரணும்? இந்த இடையின ரா தான் வரணும். அடுத்து இந்த இறங்குனா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? கசட தப்படில் வரக்கூடிய ரா, அதாவது வள்ளின ரா வந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக போட்டலாம். இந்த இறங்குனா என்னது? மேலே இருப்பான், அப்போ கீழே இறங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கீழே இறங்கு அப்படின்னா இந்த ரா தான் வரும். அடுத்தது இரத்தல். இப்போ தான் சொன்னோம், இற அப்படின்னு வந்தாலும் சரி, இரத்தல்னு வந்தாலும் சரி, யாசித்தல் போடணும், இல்லை பிச்சை எடுத்தல் அப்படின்னு போடணும். ஓகேவா? அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல என்ன இருக்குங்க? இரத்தல்னு இருக்குது. அப்போ பிச்சை எடுத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவே இறப்பு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா யாசித்தல் போடணும். ஓகேவா? என்னது? யாசித்தல் அப்படின்ட்டு போடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இற அப்படின்னா யாசி அப்படின்னு போடணும். ஓகேவா? நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுவே இரத்தல் அப்படின்னா பிச்சை எடுத்தல். ஓகேவா? பிச்சை எடுத்தல். அப்போ மீனிங்கை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இரத்தல் எந்த ரா வரணும்? நம்ம இடையின ரா. இரத்தல் அப்படின்னா பிச்சை எடுத்தல். அடுத்தது இந்த இரத்தல் வள்ளின ரா வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? சாதல் இல்லை கடத்தல். ஸோ கடத்தல்ன்ற ஒரு மீனிங் வந்து புதுசாக இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது இறப்பு. இந்த இறப்புனா யாசித்தல்னு இப்போ தான் பார்த்தோம். அதுவே இந்த இறப்புனா சாதல். ஓகேவா? அடுத்து இரவு. இரவு. இரவுனா என்னது? ராத்திரி, நைட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? நைட்டு. இரவு அப்படின்னு அர்த்தம். ராத்திரி இல்லை இரத்தல். பாருங்கள், இரத்தலுக்கு இங்கேயும் ஒரு மீனிங் இருக்குது. ஆல்ரெடி இரத்தல் அப்படின்னா பிச்சை எடுத்தல் நம்ம இங்கே தான் படித்தோம். அதே கான்செப்ட் தான் என்னது இந்த இரவுக்கும் வருது. ஓகே, இரவுனா இரத்தல்னு சொல்கிறாங்க. இரத்தல்னா இப்போ தான் பார்த்தோம் பிச்சை எடுத்தல் அப்படின்னு. ஓகேவா? அதையும் கொடுத்துருக்காங்க. ராத்திரினா என்னது? இரவுன்னு அர்த்தம். ஓகேவா? ராத்திரினா என்னது? இரவுன்னு அர்த்தம். அடுத்து இந்த இரவு. ஓகேவா? வள்ளின எழுத்தில் வரக்கூடிய ரா வந்துச்சுன்னா இந்த இரவுனா சாதல். அப்போ பாருங்கள், இறப்புனாலும் சாதல், இரவுனாலும் சாதல், இறப்பு, இரத்தல் எல்லாமே பாருங்கள் சாதல் கொடுத்துருக்கான். இற அப்படின்னா சாகு. சரியா? அப்போ இந்த இடத்துல லைனாக நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இரு. இரு அப்படின்னா பாருங்கள், இரு கொஞ்ச நேரம் இங்கே இருப்பா அப்படின்னு சொல்கிறோமா? இருன்னா என்னது? உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கொஞ்ச நேரம் இங்கே உட்காருங்கப்பா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நம்ம கொஞ்ச நேரம் இங்கே இருங்க அப்படின்னு தானே சொல்கிறோம். அப்போ இருனா இங்கே கொஞ்ச நேரம் இருன்னு அர்த்தம். ஓகேவா? எந்த ரூ? இந்த இடையின எழுத்தில் வரக்கூடிய ரூ. அதே மாதிரி இந்த இருக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு மீனிங் இருக்குது. நீங்கள் இரண்டுன்னு சொல்லலாம். ஓகேவா? என்னது? இரண்டு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பிரிச்செழுதுகளை நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. இரு நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இரு நிலம்னா என்ன அர்த்தம்? இரண்டு வகையான நிலத்தை குறிக்கிறதுக்காக இந்த சொல்லை வந்து பயன்படுத்துவாங்க. அப்போ இரு நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ இரு திணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? என்னது? இரு திணை அப்படின்னு சொல்லும்போது இது என்னென்ன குறிக்கும்? உயர்திணை, அக்ரிணை அப்படின்ட்டு 2 திணையை வந்து குறிக்கும். அப்போ இருன்றது இந்த இடத்துல எதை குறிக்குது? இரண்டு அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக குறிக்குது. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம்? இரு அப்படின்னா உட்காரு அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இரண்டு அப்படின்ற ஒரு மீனிங்கை தரும். ஸோ ரெண்டையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது பாருங்கள், இந்த இரு அப்படின்னா இறுக்கமாக இது பண்ணுறது. ஓகேவா? இறுக்கமாக வந்து இது பண்ணுறது. அப்போ பாருங்கள், வடிகட்டி. இந்த இருன்னா என்னது? வடிகட்டி. நல்லா இறுக்கி புழிஞ்சு நல்லா வடிகட்டுவாங்க. அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வடிகட்டிலாம் நம்மளுக்கு கிடையாது. ஓகேவா? வடிகட்டிக்கு பதில் என்ன பண்ணுவாங்க? ஒரு துண்டை வந்து ஒரு வெள்ளை கலர் வேஷ்டி, இந்த மாதிரி அந்த வேஷ்டியை வந்து கட் பண்ணி அதில் சின்னதாக எடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா டீ தூள்லாம் இது பண்ணி அதை நல்லா புழிஞ்சு நல்லா இறுக்க புளிப்பாங்க. ஓகேவா? அப்போ அதை வந்து என்னது? வடிகட்டு. அப்போ பாருங்கள், அந்த இரு அப்படின்ற வார்த்தைக்கு என்னது? வடிகட்டு. சரியா? அடுத்தது ஓடி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இரு அப்படின்னா வள்ளின எழுத்தில் வரக்கூடிய இரு வந்தால் என்னது? ஓடி. சாரி, ஒடி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓடி கிடையாது, ஒடி இல்லை வடிகட்டு. சரியா? ரெண்டு வார்த்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க. ஒடினாலும் சரி, வடிகட்டுனாலும் சரி, 2 வார்த்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க. ஒடினா என்னது? மரக்கிளையை ஒடி அப்படின்னு சொல்கிறோமா? அந்த ஒடியை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இருக்கு. இருக்குன்னா வேதங்களுள் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த இருக்குன்னு சொல்லுவாங்களாமா. ஓகேவா? இருக்கு அப்படின்றது வேதங்களுள் ஒன்றாமா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 4 வகையான வேதங்கள் தான் படிச்சிருப்போம். ஓகேவா? ரிக்கு, யசூரு, சாம, அதர்வன அப்படின்ட்டு 4 வகையான வேதங்கள் தான் படிச்சிருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த டைப்புக்குள்ளே இந்த இருக்குன்றது வருன்றது நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? ஆனால் இந்த இருக்குது அப்படின்னா வேதங்களுள் ஒன்றுன்றதை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும்.
ஓகேவா? இல்லைனா பேச்சு வழக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஏதாவது ஒரு பொருள் வந்து காணோம்னா அது இங்கே இருக்கா, ஆமாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ அதையும் நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ இருக்கு இடையின எழுத்தில் வரக்கூடிய ரூ வந்ததுன்னா வேதங்களுள் ஒன்று. இருக்கு வல்லின எழுத்தில் வரக்கூடிய குசுடு துபுருவில் வரக்கூடிய ரூ வந்துச்சுன்னா அழுந்த கட்டு. அப்போ பாருங்கள், நல்லா இறுக்கி டைட்டாக கட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ அரிசி மூட்டைலாம் ரேஷன் ஸ்டோருக்கு வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அந்த மேலே அந்த சாக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு மாதிரி நல்லா டைட்டாக கட்டிட்டு வரணும். இல்லை அப்படின்னா அது ஓப்பன் ஆகிக்கும். ஓகேவா? அப்போ இருக்கு அப்படின்னா நல்லா அழுத்தி கட்டு. அடுத்தது பாருங்கள், இருப்பு. இருப்புனா நிலைமை. ஓகேவா? இருப்பு இ ரூ இப்பு. இருப்பு நிலைமையை சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து இந்த வார்த்தை இந்த இருப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா பேங்க்கில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நிலவரம் வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இப்போ இருப்பு வந்து இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இருப்புனா அப்போ இருக்கக்கூடிய அந்த நிலைமையில் எவ்வளோ மணி அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்றத பார்க்குறது. ஓகேவா? அப்போ இருப்புனா என்ன அர்த்தம்? நிலைமை. ஓகேவா? இருப்பு எந்த ரூ? நம்ம இடையின எழுத்தில் வரக்கூடிய ரூ. இருப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? நிலைமை. ஓகேவா? நீ லை மை நிலைமை. அடுத்தது இந்த இருப்பு பாருங்கள், குசுடு துபுருவில் வரக்கூடிய ரூ, வல்லின ரூ. இந்த இருப்பு வந்துச்சுன்னா குடியிறை அப்படின்னு அர்த்தம். குடியிறை அப்படின்னு அர்த்தம். ஸோ இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இருப்பு அப்படின்னா குடியிறை. அடுத்து பாருங்கள், இரும்பு. இரும்புன்னா நான் செவுத்தில் அடிக்கக்கூடிய அந்த ஆணி, அந்த இரும்பு, இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். ஓகேவா? இரும்பை வந்து சொல்லலாம். இந்த இரும்பு அப்படின்னா சிறு மலைன்னு ஒரு மீனிங் இருக்குது. ஓகேவா? இரும்பு அப்படின்றது சிறு மலை அப்படின்னு என்னது ஒரு மீனிங் இருக்குது. அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த இரும்புனா என்னது? சிறு மலை. அப்போ இதை நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்து வச்சு. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், இறை. இறை அப்படின்னா ஆகாரம் இல்லை ஒளியம். ஓகேவா? ஆகாரம் இல்லை ஒளியம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இறை அப்படின்னா நம்ம சொல்லுவோம். இறை அப்படின்றது இடையின எழுத்தில் வரக்கூடிய ரா வந்திருக்கு. ஓகேவா? அப்போ இடையினர் ரானா இறை அப்படின்னா நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து போகிறீங்க, கோழி இந்த மாதிரிலாம் நிறையா பக்கத்தில் இருக்குது. அப்போ அந்த கோழிக்கெலாம் வந்து இறை போடணும், இறை வந்து போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. அப்போ அந்த இதுக்கு பேர் தான் ஆகாரம் அப்படிம்பாங்க. ஓகேவா? அந்த இறைக்கு பேர் தான் என்னது? ஆகாரம் அப்படிம்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒளின்னு இன்னொரு மீனிங் இருக்குது. அதாவது இறைச்சல் அப்படிம்பாங்க. ரை இல். அந்த இடத்துல ரொம்ப இறைச்சலாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறோமா? அப்போ இறைச்சல் அப்படின்னா ஒளின்னு இன்னொரு மீனிங் இருக்கும். அப்போ பாருங்கள், இறைனா ஆகாரம். ஆகாரம்னா இப்போ தான் சொன்னோம். அதே மாதிரி ஒளி, ரெண்டு மீனிங் வருது. சரியா? அடுத்தது இந்த இறை. ஓகேவா? எந்த இறை? இந்த வல்லின எழுத்தில் வரக்கூடிய இறை. இது வந்துச்சுன்னா வரி. இறைனா ஒரு வகையான வரின்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா அரசன். ஓகேவா? இந்த ரெண்டு மீனிங்குமே வரும். இல்லை அப்படின்னா இறைவன் அப்படின்ட்டு இன்னொரு மீனிங் இருக்குது. இறை அப்படின்னா இறைவன் அப்படின்ட்டு இன்னொரு மீனிங் இருக்குது. அப்போ இந்த இறைக்கு நல்லா பார்த்து வச்சுக்கணும். இறைவன்னாலும் கரெக்டு, வரி அப்படின்னாலும் கரெக்டு, அரசன் அப்படின்னாலும் கரெக்டு. ஸோ இதை நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், ஈர். எந்த இரு கொடுத்துருக்கான்? இரு. ஓகேவா? எந்த இரு? இடையின எழுத்தில் வரக்கூடிய ஈர் அப்படின்னா இழு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஈர் அப்படின்னா இழு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், ஈரு. ஓகேவா? இது எந்த ரூ கொடுத்துருக்கான்? நம்ம வல்லின எழுத்தில் வரக்கூடிய ரூ கொடுத்துருக்கான். குசுடு பொருளில் வரக்கூடிய ரூ. ஓகேவா? அப்போ இந்த ஈரு அப்படின்னா எல்லைன்னு அர்த்தம். சரியா? புக்கில் வந்து ஈரு அப்படின்னா எல்லைன்னு கொடுத்துருப்பான். ஓகேவா? எல்லைனாலும் முடிவுனாலும் ரெண்டு ஒன்று தான். நீங்கள் வந்து அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. ஓகேவா? ஈருனா எல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் எல்லைனாலும் முடிவுனாலும் ரெண்டு ஒன்று தான். அதை வந்து நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. சரியா? அப்போ அடுத்து பாருங்கள், உரல்னா உரல் அப்படிம்பாங்க. ஓகேவா? உரல் ரா இல். எந்த ரா? இடையின எழுத்தில் வரக்கூடிய ரா. அப்போ உரல் அப்படின்னா உரல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? உரல். அதுவே இந்த ரா வல்லின எழுத்தில் வரக்கூடிய நம்ம ரா வந்துச்சு அப்படின்னா அடைதல். உரல்னா ஏதாவது ஒரு இடத்துல நம்ம போய் சேர்ந்து அடையிறதுக்கு பேர் தான் என்னது? உரல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு உரலுக்கும் மீனிங் தெரியணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இடையின எழுத்தில் வரக்கூடிய ரா. அந்த ரா வந்துச்சுன்னா உரல் அப்படின்னு அர்த்தம். இந்த ரா வந்துச்சு வல்லின எழுத்தில் வரக்கூடிய குசுடு தபுரு கசட தபரால் வரக்கூடிய ரா வந்ததுன்னா அடைதல். ரெண்டுத்துக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த உறவு. ஓகேவா? உறவு அப்படின்னா வலிமைன்னு நம்ம திருக்குறளில் படிச்சிருப்போம். அதே மாதிரி இந்த உறவுனா சொந்த பந்தங்கள்னு நம்மளுக்கே தெரியும். உறவினர் இல்லை சொந்த பந்தங்கள் அப்படின்ட்டு நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேவா? உறவோர், வலிமையுடையோர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். அடுத்தது பாருங்கள், உரினா பட்டைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த பட்டையை உரிக்கிறது இல்லை மர உரி. ஸோ இது நீங்கள் ஈஸியாக எடுத்துருவீங்க. உரி எந்த ரா வரும்? எந்த ரீ வரணும்? நம்ம இடையின எழுத்தில் வரக்கூடிய ரீ. அடுத்தது பாருங்கள், வல்லின எழுத்தில் உரி வந்துச்சு அப்படின்னா பண்டங்கள் வைக்கும் தூக்குக்கு பேர் உரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பண்டங்கள் வைக்கும் தூக்குக்கு பேர் தான் என்ன? அது உரின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா வாயில் வச்சு உறிஞ்சுதல் அப்படிம்பாங்க.
ஓகேவா. வாயில் வச்சு உறிஞ்சுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா, அதுக்கும் என்னது இந்த உரி தான் வரும். ஓகேவா. அப்போ 2 உரியுமே நல்லா பார்த்து வச்சுக்கணும். சரியா. இந்த உரி இடைநிலத்தில் வரக்கூடிய உரி வந்துட்டா மர உரி இல்லைன்னா பட்டை உரி அப்படிம்பாங்க. இதுவே உரி நம்ம வள்ளி நிலத்தில் வரக்கூடிய குசுடுது உரு கசடதாபுரால் வரக்கூடிய ரீ வந்ததுன்னா பண்டங்கள் வைக்கும் தூக்குன்னு அர்த்தம், இல்லை உறிஞ்சுதல். ஓகேவா. இப்போ நீங்கள் போனீங்க அப்படின்னா ஃப்ரூட்டி ஜூஸ் வாங்கினீங்க அப்படின்னா அதுலேயே சின்ன ஸ்டார் மாதிரி இருக்கும், அதை வாயில் வச்சு இழுக்கிறீங்கல்ல, அப்போ அது உறிஞ்சுதல் அப்படின்னு அர்த்தம். சரியா. சரி, அடுத்தது பாருங்கள். உரிய அப்படின்னா உரிமையான இல்லை சொந்தமான, அது எனக்குரியது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகேவா. உரியனா என்னது உரிமையான இல்லை சொந்தமான இல்லை எனக்குரியது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த உரிய நீங்கள் ஈஸியாக எடுத்துருவீங்க. அடுத்து பாருங்கள், அடுத்தது உரிய. அப்போ இந்த வள்ளி நிலத்தில் வரக்கூடிய ரீயும் ஈஸியாக எடுத்துடலாம். உரியனா என்னது உறிஞ்ச. ஓகேவா. இப்போ தாங்க உரினா பார்த்தோம், என்னது உறிஞ்சுதல் அப்படின்ட்டு. அப்போ இங்கேயும் உரியானா என்னது உறிஞ்ச. ஸோ இதையும் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், உரு அப்படின்னா உருவம்னு அர்த்தம். ஓகேவா. அப்போ ரெண்டுமே இதையும் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். உருனா என்னது உருவம் அப்படின்னு அர்த்தம். இந்த வள்ளி நிலத்தில் வரக்கூடிய வந்தால் பொருந்து அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. உரு அப்படின்னா பொருந்து. சரியா. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. பொருந்து. உரு அப்படின்னா உருவம், இந்த உரு அப்படின்னா பொருந்து. அடுத்தது பாருங்கள், உருக்குனா இரும்பை நம்ம உருக்குவோம். ஓகேவா. உருக்கி அதை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இலகுவான அந்த இதில் சேஃபில் பார்த்திங்கன்னா நம்ம மாற்றிக்குவோம். அப்போ உருக்குனா இலகச்சை. ஓகேவா. நம்மளுக்கு கரெக்டான அந்த இலகமான அந்த ஷேப்பில் நம்ம மாற்றணும். அப்போ உருக்குனா இலக்கச்சை. எந்த ரூ வரணும், இந்த இடையினை எழுத்தில் வரக்கூடிய ரூ. ஓகேவா. என்னது இடையின எழுத்தில் வரக்கூடிய இந்த ரூ தான் வரணும். அப்போ உருக்குன்னா என்னது இலகச்சை. இந்த உருக்குனா கோபி. நீங்கள் பார்த்தீங்கன்னா கோபிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா. உருக்கு அப்படின்னா என்னது நீங்கள் கோபிச்சுக்கிறது. ஓகேவா. என்னது கோபித்தல் அப்படின்னு அர்த்தம். அப்போ உருக்குன்னா என்னது கோபித்தல், கோபி. ஓகேவா. உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை செஞ்சால் நீங்கள் கோபிச்சுட்டு ஒரு மூலையில் போய் உட்காந்துக்கிறீங்கல்ல, அதை தான் சொல்கிறாங்க இந்த இடத்துல. சரியா. அடுத்தது உருமுனா இடின்னு ஒரு மீனிங் இருக்குது, இதெல்லாம் போட்டுருவாங்க. ஓகேவா. உருமுனா இடி. இது எந்த ரூ வரணும், இடையின எழுத்தில் வரக்கூடிய ரூ. உருமு அப்படின்னா இடின்னு ஒரு மீனிங் இருக்குது. ஓகேவா. அடுத்து பாருங்கள், உருமு. சிங்கம் உருமும் சிங்கம் கர்ஜிக்கும் இல்லை முழங்கும். புலி உருமும் நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா. புலி பார்த்தீங்கன்னா உருமும். அதே மாதிரியே இன்னொன்று என்னது பன்றி பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம் உருமும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ உருமுன்னா என்ன அர்த்தம் கர்ஜிக்கும் அப்படின்ட்டு கொடுத்துருக்கான் அந்த இடத்துல. ஓகேவா. கர்ஜி அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ நீங்கள் ரெண்டுத்தையும் பார்த்துக்கோங்க. என்னடா அது சிங்கம் சிங்கம் தானே கர்ஜிக்கும், பன்றி புலி தானே உருமும், அப்போ பன்றி புலி உருமரை தானே கொடுக்கணும், இங்கே ஏன் கர்ஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான் அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட் வரலாம். ஓகேவா. ஆனால் நீங்கள் கொடுத்துருக்கிறதா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா. அடுத்தது உருவினா நாயுருவி அப்படின்றாங்க. ஓகேவா. நாயுருவி அப்படின்றாங்க. இன்னொரு உருவி பாருங்கள், அடையச்சை அப்படின்றாங்க. அப்போ இந்த உருவினா நாயுருவி அப்படின்றாங்க. ஓகேவா. உருவி அப்படின்னா நாயுருவி. ஓகேவா. நாயுருவி. ஸோ இதெல்லாம் மீனிங்கை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. உருவி அப்படின்னா நாயுருவி. எந்த ரூ இந்த கொடுத்துருக்காங்க, இடையின எழுத்தில் வரக்கூடிய உருவி அப்படின்னா நாயுருவி. அடுத்தது வள்ளின எழுத்தில் வரக்கூடிய குசுடுது உருவில் வரக்கூடிய உருவி அப்படின்னா அடையச்சை. ஓகேவா. அடுத்தது உரை. இதை ஈஸியாக எடுத்துடலாம். இந்த உரைனா என்னது, ஒரு சொல் யார்கிட்டயா போய் உரை விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இல்லை அப்படின்னா நீங்கள் உரை நோட்ஸ் எடுக்கிறது. அது ரெண்டுமே சொல்லலாம். இல்லை அப்படின்னா தேங்காயை உரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தேங்காய் சுடுற நோம்பிலாம் ஆடி ஒன்று வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி தேங்காயெல்லாம் உறைஞ்சி இந்த மாதிரி சுடுவாங்கல்ல. அப்போ இந்த உரைனா தேய் அப்படின்ட்டு இன்னொரு மீனிங் இருக்குது. அதுவே நம்ம இந்த ரை வந்துச்சுன்னா, ஓகேவா, எந்த ரை, இந்த வள்ளி நிலத்தில் வரக்கூடிய ரை வந்ததுன்னா உரை. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீடிங் பாட்டிலாக இருக்கும், குழந்தைங்களோட அந்த பால் டப்பாலாம் இருக்கும், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கவர் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க, அந்த கவருக்கு பேர் தான் அந்த உரை அப்படிம்பாங்க. ஓகேவா. அப்போ பை அப்படின்னு அர்த்தம். சரியா. அடுத்தது பாருங்கள், ஊரை அப்படின்னா நகரன்னு அர்த்தம். ஓகேவா. ஊரை அப்படின்னா நகர அர்த்தம், இல்லை பறவைன்னு அர்த்தம். இப்போ ஊரை அப்படின்னா இப்போ நிறையா ஒரு குண்டா இருக்குது, நிறையா குண்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன்லாம் நிறையா போட்டு வச்சுருப்பாங்க. அந்த சிக்கனுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி மசாலாவை கொட்டும்போது அந்த மசாலா எல்லா இடத்துலையுமே ஊறணும். ஓகேவா. மசாலா எல்லா இடத்துலையுமே ஊறணும். அப்போ நிறைய இடத்துக்கு என்ன பண்ணணும், பரவணும்னு அர்த்தம். அந்த மசாலா நிறைய இடத்துக்கு பரவணும். அப்படி பரவனா தான் சிக்கனில் எல்லா இடத்துலையுமே அது பார்த்தீங்கன்னா பரவும். ஓகேவா. பரவிட்டு அதை ஒரு கொஞ்சம் 2-3 மணி நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து எண்ணெயில் போட்டு தருவாங்க. ஓகேவா. அப்போ ஊர் அப்படின்னா என்ன அர்த்தம், ஊர்னா நகரம்னு நம்மளுக்கு தெரியும். ஊர்னா என்ன, அது ஏதோ ஒரு ஊர். அப்போ நகர அப்படின்ட்டு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னொன்று பறவை அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்தது இந்த ஊர் அப்படின்னா சுரக்க. ஓகேவா. ஊறுகாய், ஊறுகின்ற காய், அப்போ சுரக்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. அப்போ 2 இதுக்கும் நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. இந்த ஊர் அப்படின்னா நகர, இல்லை அப்படின்னா பறவை. இந்த ஊரானா என்னது சுரக்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. சரி, அடுத்து பாருங்கள், எரினா என்னது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், தீ அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. எந்த ரீ வரணும், இந்த இடையின எழுத்தில் வரக்கூடிய எரி. அடுத்தது எரி அப்படின்னா வள்ளின எழுத்தில் வரக்கூடிய எரி வந்ததுன்னா என்ன, எரிந்தான், வீசு. ஓகேவா. ஈட்டி எரிந்தான். அப்போ ஈட்டி எரிந்தான்னா என்னது வீசுறது. ஓகேவா. அப்போ எரினா வீசுன்னு அர்த்தம். அடுத்தது ஏரி பாருங்கள், இந்த ஏரினா
ஏரினா என்னது, நம்ம இடையன் எழுத்தில் வரக்கூடிய ஏரினா என்னது, ஒரு பெரிய குளத்தை வந்து சொல்லுவாங்க, இல்லை ஒரு நீர்நிலைன்னு அர்த்தம். பெரிய குளம்னு சொல்லலாம், இல்லைன்னா என்னது ஒரு நீர்நிலை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அப்போ ரெண்டுமே நம்மளுக்கு வந்து வரும். அடுத்தது ஏரி, இந்த ரீ கொடுத்துருக்கான், குசுடு துபுருவில் வரக்கூடிய அந்த ரீ கொடுத்துருந்தானா என்னது, ஏரினா மேலே ஏணி மேலே ஏறுறது. ஓகேவா, மேல் ஏரி. ஓகேவா, இல்லை ஏணி மேல் ஏரி, இல்லை மேலேரி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், ஒருனா ஒன்றுன்னு அர்த்தம். இது வந்து நீங்கள் எழுதிக்கலாம், ஒரு அப்படின்னா ஒன்று அப்படின்னு அர்த்தம். இன்னொரு ஒரு அப்படின்னா தண்டித்தல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, என்னது தண்டித்தல், இங்கே தண்டின்னு கொடுத்துருக்கான், ரெண்டும் ஒன்று தான். சரியா, அப்போ இந்த ஒருனா என்ன அர்த்தம், நம்மளுக்கு நம்ம எரல வரல, அதாவது இடையின எழுத்தில் வரக்கூடிய ஒரு அப்படின்னா ஒன்றாகிய இல்லை ஒன்று அப்படின்னு அர்த்தம். இந்த ஒரு ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா கசட தபரால் வரக்கூடிய ரூ, அந்த ரூ வந்துச்சுன்னா தண்டித்தல் இல்லை தண்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். ஓகேவா, அடுத்து ஒருத்தல் அப்படின்னா ஆண் யானையை குறிக்கும். ஓகேவா, ஒருத்தல் அப்படின்றது ஆண் யானையை வந்து குறிக்கும். ஒருத்தல் எந்த ரூ வரணும், தொல்காப்பியத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, இடையின எழுத்தில் ரூ போட்டு சொல்லியிருப்பாங்க. இடையின எழுத்தில் வரக்கூடிய ரூ ஒருத்தல் வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், ஆண் யானை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஆண் யானை அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம தொல்காப்பியத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உரைவளம் புக்கிலேருந்து இளமை பெயர்கள் மட்டும் பார்த்திங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். இன்னும் வந்து அந்த தொல்காப்பியம் புக்கில் ஆண் பாலுக்கு தனியாக என்னென்ன பெயர்கள் இருக்குது, பெண் பாலுக்கு தனியாக என்னென்ன பெயர்கள் இருக்குது விலங்குகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் அதுனா வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணலை. சரியா, அதுவும் அப்லோட் பண்ணிடுவோம். பட் அந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அதில் வந்து இந்த ஒருத்தல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, சரி இதை பாருங்கள், ஒருத்தல் அப்படின்னா ஆண் யானை, அதுவே ஒருத்தல் குசுடுது ஊரில் வரக்கூடிய ரூ வந்துச்சு அப்படின்னா கோபித்தல். ஓகேவா, ஒருத்தல்னா என்னது, கோபித்தல். அடுத்தது பாருங்க, கரை அப்படின்னா ஒளி இல்லை கரை வருடம்ன்றாங்க. ஓகேவா, என்னது ஒளி இல்லை கரை வருடம் அப்படின்றாங்க. ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த கரைனா பால் கறக்கிறது. ஓகேவா, என்னது பாலை வந்து கறக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அதான் வள்ளி நிலத்தில் வரக்கூடிய ராவுக்கு. ஓகேவா, பால் கறக்கிறது. அடுத்தது கறி அப்படின்னா அடுப்பு கறியை சொல்லுவாங்க, இல்லைனா யானை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, தடக்கறி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னது, தடக்கறினா யானை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா. அடுப்பு கறினால் என்னது, இந்த ரீ தான் வரும். ரெண்டுக்குமே என்ன வரும், இடையின ரீ தான் வரும், இடையின எழுத்து ரீ தான் வரும். அடுத்தது இந்த கறி பாருங்கள், கறி அப்படின்னா கடின்னு ஒரு மீனிங் இருக்குது. ஓகேவா, எந்த ரீ, வல்லின எழுத்தில் வரக்கூடிய ரீ, கசடதபுர அதில் வரக்கூடிய ரீ வந்ததுன்னா கடின்னு இன்னொரு மீனிங் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா காய்கறி. ஓகேவா, காய்கறி நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கும் இந்த கறி தான் வரும், கசடதபுரில் வரக்கூடிய ரீ தான் வரும். அடுத்தது பாருங்கள், கருத்துனா எண்ணம்னு அர்த்தம். ஒரு கருத்து சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறோமா, கருத்துனா அப்போ என்ன அர்த்தம், எண்ணம் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு கருத்து கொடுக்குறான், குசுடுதுபுரில் வரக்கூடிய ரூ கொடுக்குறான், அந்த ரூனா என்ன அர்த்தம், கருத்து, அது வந்து கோபித்து அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, கருத்துனா கோபித்து. அப்போ குசுடுதுபுரில் வரக்கூடிய ரூ வந்தால் கோபித்து, நம்ம இடையின எழுத்தில் வரக்கூடிய ரூ வந்ததுன்னா எண்ணம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து கருப்புனா பஞ்சம்னு தெரியும். ஓகேவா, எந்த கருப்பு வரணும், இந்த எரலை வரல. ஓகேவா, அதில் வரக்கூடிய ரூ வரணும். இடையின எழுத்தில் வரக்கூடிய ரூ வந்து கருப்பு வந்துச்சுன்னா பஞ்சம். அதுவே இந்த ரூ வந்ததுன்னா, அதான் குசுடுதுபுரில் வரக்கூடிய ரூ வந்துச்சு அப்படின்னா அதுதான் என்னது, கருமை நிறம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, கருப்புனா கருமை நிறம். ஸோ நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. இது அடுத்தது கருவல் அப்படின்னா கருப்பானது அப்படின்னு அர்த்தம். கருவல்னா கருகி போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா. அப்போ கருவல்னா கருப்பானது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, நல்லா கருப்பாயிருச்சு, நல்லா கருப்பாக கருகி போச்சு அப்படின்றது. அடுத்தது இந்த கருவல் அப்படின்னா குசுடுதுபுரில் வரக்கூடிய ரூ, இந்த கருவல்னா கோபித்தல். அப்போ கோபித்தலுக்கு மட்டுமே பாருங்கள் எத்தனை இருக்குதுன்னு, கருத்து அப்படின்னாலும் கோபித்து, கருவல் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா கோபித்து, ஒருத்தல் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா கோபித்துன்னு அர்த்தம். ஓகேவா, அப்போ இந்த ரூ எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் கோபித்தல் தான் வருது. ஓகேவா, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ரூ எந்த ரூ, இந்த வல்லின எழுத்தில் வரக்கூடிய ரூ, குசுடுதுபுரில் வரக்கூடிய ரூ எந்தெந்த இடத்துலலாம் வருதோ அங்கெல்லாம் கோபித்தல் தான் வருது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து தெளிவாக பார்க்கணும். நீங்கள் பாருங்கள், உருக்கு என்னது, கோபித்தல். அப்போ எந்த இடத்துல எந்த ரூ வருது, இந்த வல்லின எழுத்தில் வரக்கூடிய ரூ தான் வருது. உருக்கு அப்படின்னா கோபின்னு பார்த்தோம். அதுவே இதே மாதிரி ஒருத்தல் அப்படின்னாலும் கோபித்தல் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பாருங்கள், கருத்து அப்படின்னாலும் கோபித்தல்னு பார்த்தோம். கருவல் அப்படின்னாலும் கோபித்தல்னு பார்த்தோம். இது எல்லாத்துக்குமே எந்த ரூ வருது, நம்ம வல்லின எழுத்தில் வரக்கூடிய குசுடுதுபுரில் வரக்கூடிய ரூ தான் வருது. சரியா, அதப்போ கிளியராக இருங்க. ஓகேவா, அடுத்தது பாருங்கள், கருவினா ஒரு ஆயுதம்னு நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இந்த கருவினாலும் கோபித்து, பாருங்கள் எத்தனை கோபித்துன்னு வருதுன்னு பாருங்கள். ஓகேவா, கருவினாலும் கோபித்து. ஆல்ரெடி நம்ம உருத்து அந்த மாதிரிலாம் பார்த்தோம், ஒருத்தல் இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துட்டு இப்போ மறுபடியும் பாருங்கள், கருவினாலும் கோபித்தல்னு வருது. இதுக்கும் எந்த ரூ தான் கொடுத்துருக்கான், வல்லின எழுத்தில் வரக்கூடிய ரூ தான். ஓகேவா, அது வந்து கோபித்து. இந்த கருவினா பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுதம், இது நம்மளுக்கே தெரியும், கருவி ஒரு ஆயுதம் அப்படின்னு. அடுத்தது கரைனா நான் கரை ஓரத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ கரைனா ஒரு ஓரம் இல்லை கரை, ஆற்றங்கரை அப்படிமோ. இந்த கரைனா என்ன அர்த்தம், மாசு இல்லை குற்றம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, என்னது மாசு இல்லை குற்றம்.
சரியா. அடுத்தது கரையான். கரையானா கடற்கரையில் உள்ளவன். ஓகேவா. கரையான் அப்படின்னா கடற்கரையில் உள்ளவன். எந்த ரை? இந்த இடையின எழுத்தில் வரக்கூடிய இந்த ரை. ஓகேவா. அப்போ இந்த கரையானா என்னது? கடற்கரையில் உள்ளவன் அப்படின்றதுக்கு பேர் தான் இந்த கரையான். அடுத்து இந்த கரையான் அப்படின்னா செல் அப்படின்றாங்க. ஓகேவா. கரையான் அப்படின்னா என்னது? செல் அப்படின்றாங்க. ஸோ இந்த கரையானை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கரையான் வல்லின எழுத்தில் வரக்கூடிய குசுடுதுபுருவில் வரக்கூடிய அந்த ரா. ஓகேவா. அப்போ ரை. அப்போ கரையான் அப்படின்னா செல் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கவர். கவர்னா எவனா ஒருத்தங்கிட்ட பொருளை வந்து அபகரிச்சுட்டு வந்துடுறது. ஓகேவா. கவர். அப்போ எந்த இரு வரணும்? ஓகேவா. நமக்கு வள்ளி நிலத்தில் வரக்கூடிய இரு. ஓகேவா. அப்போ அந்த இரு வந்துச்சு அப்படின்னா அபகரி அப்படின்னு அர்த்தம். அதுவே கவரு. ஓகேவா. என்னது? கவரு. கவரு அப்படின்னா குசுடுதுபுருவில் வரக்கூடிய ரு. கவரு வந்துச்சுன்னா சூதாடுற ஒரு கருவிக்கு பேர் தான் கவருன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. என்னது? சூதாடுற ஒரு கருவிக்கு பேர் தான் கவரு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது காரல். காரல்னா ஒரு வகையான மீன். எந்த ரா கொடுத்துருக்கான்னு பாருங்கள். காரல் இடையின எழுத்தில் வரக்கூடிய ரா. காரல் அப்படின்னா ஒரு வகையான மீனுக்கு பேர் தான் காரல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இதுக்கு முன்னாடி ஆரல் அப்படின்னு பார்த்தோம். ஆரல் அப்படின்னாலும் ஒரு வகையான மீன் அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா. அப்போ இதெல்லாம் தெளிவாக இருங்க. அடுத்தது வாழை அப்படின்னு நம்ம பார்த்தோம். வாழைனால் என்னது? ஒரு வகையான மீனை தான் குறிக்கும். ஓகேவா. அதுவே இந்த வாழை வந்துச்சு அப்படின்னா ஒரு பெண்ணை வந்து குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதுவே இந்த வாழை வந்துச்சு அப்படின்னா மரத்தை குறிக்கும்னு பார்த்தோம். இதெல்லாம் இது நம்மளுக்கு தெளிவாக தெரியும். இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா குழம்பிக்கிட்டே இருக்கும். ஓகேவா. அப்போ இது ரெண்டில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். இந்த வந்துச்சுன்னா என்னது? மீன். பொதுலகரம் வந்துச்சுன்னா மீன். இந்த வாழை வந்துச்சுன்னா என்னது? ஒரு இளம் பெண் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேவா. சரி. அடுத்தது பாருங்கள். காரல்னா என்னது? ஒரு வகை மீனுன்னு பார்த்தோம். இந்த காரல் வந்ததுன்னா காரி உமிழ்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த காரல் எப்படி பிரிக்கிறாங்க? கால் கூட்டல் தல் அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க. அப்போ காரி உமிழ்தல் அப்படின்னு அர்த்தமா. ஓகேவா. அப்போ இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்தது கார்னா என்னது? மேகம். ஓகேவா. கார்னா மேகம். அப்போ காரு அப்படின்னா கொழுன்னு அர்த்தம். ஓகேவா. காருன்னா என்ன அர்த்தம்? கொழு அப்படின்னு அர்த்தம். சரியா. அப்போ இதையும் நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது கிரி. கிரினா மலைன்னு தெரியும். இதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேவா. கிரிவலம் நாங்கள் சுற்ற போகிறோம், அண்ணாமலையாரை வந்து பார்த்து நாங்கள் கிரிவலம் சுற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா. அப்போ கிரினா மலை அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அடுத்தது இந்த கிரி. ஓகேவா. வள்ளி நிலத்தில் வரக்கூடிய அந்த குசுடுதுபுரில் வரக்கூடிய ரீனா நம்மளுக்கு தெரியாது. அந்த கிரினா பொய் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. என்னது? பொய்ன்னு அர்த்தம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வலின்னு அர்த்தம். நம்ம நெறினா வலின்னு படிச்சிருப்போம். ஓகேவா. நெறினா வலின்னு படிச்சிருப்போம். பட் இந்த இடத்துல கிரி அப்படின்னாலும் வரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. வலின்னு கொடுத்துருக்காங்க. பொய்னு வரும், வலின்னு வரும். அடுத்தது கீரி. கீரின்னா என்னது? ஒரு வகையான அந்த கீரி பிள்ளைய சொல்லுவாங்கள்ல, கீரி பிள்ளை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோமா, அந்த கீரி தான் என்னது? கீரிம்பாங்க. இதுவே இந்த ரீ வள்ளி நிலத்தில் வரக்கூடிய அந்த கசடதபரில் வரக்கூடிய ரீ வந்ததுன்னா கீரினா நகத்தில் கீறிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல. நகம் அதிகமாக இருந்ததுன்னா நகத்தில் கீறிட்டான் அப்படின்னா கிழித்து. ஓகேவா. கீரினா என்னது? கிழித்து. சரியா. நகை அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? பக்கத்தில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க கூட அந்த மாதிரி வந்து பூர் போட்டு வச்சுருவாங்க. ஓகேவா. அப்போ கிழித்து. அடுத்தது குரங்கு. இந்த ரா. எந்த ரா? இடையின ரா வந்ததுன்னா என்ன? அது குரங்குன்னா என்ன? அது ஒரு விலங்கு. ஓகேவா. அது ஒரு வானரம் அப்படிம்பாங்க. அப்போ இது கரெக்டு. அடுத்து இந்த குரங்குனா தொடையை சொல்லும். ஓகேவா. என்னது? தொடை. குரங்குன்னா என்ன? தொடை. இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஓகேவா. 11th ஓல்டு 11th புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா. ஓகேவா. ஓல்டு 11th புக்கு. சரியா. 2003 எடிஷன் கிட்ட அந்த ஓல்டு 11th புக்கில் பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருப்பாங்க. குரங்கு அப்படின்னா தொடை அப்படின்ட்டு ஒரு மீனிங் இருக்கும். ஓகேவா. அப்போ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ இடையின எழுத்து வந்தால் வானரம் அப்படின்னு அர்த்தம். இது எல்லாருமே போட்டுருவாங்க. அதுவே வல்லின எழுத்து வந்தால் தெரியாது. அதனால் வல்லின எழுத்தில் குரங்கு அப்படின்னு வந்ததுன்னா தொடை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது குறிஞ்சி. குறிஞ்சி அப்படின்னா ஒரு ராகம்னு அர்த்தம். கு ரா இஞ்சி. குறிஞ்சி அப்படின்னா என்னது? ஒரு ராகம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஓர் ராகம். சரியா. அப்போ அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். குறிஞ்சி அப்படின்னா ஓர் ராகம். எந்த ரா இந்த இடத்துல வந்திருக்குது? இடையினரா வந்திருக்குது. அதுவே குறிஞ்சி வல்லினரா வந்துச்சு அப்படின்னா செம்முள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன மீனிங்னே தெரியாது. ஓகேவா. குறிஞ்சின்னா என்ன? செம்முள்ளி. சரியா. அப்போ இதனால் தெளிவாக பார்த்துங்க. அடுத்து குரத்தி. குரத்தினா தலைவின்னு அர்த்தமா. ஓகேவா. கு ரா இத்து. எந்த ரா வரும் இந்த இடத்துல? வல்லினரா வரக்கூடாது. ஓகேவா. வல்லினரா வந்ததுன்னா அது குறிஞ்சி நில பெண்ணாக ஆகி போயிடும். அப்போ இந்த குரத்திக்கு எந்த ரா வரணும்? இடையினரா வரணும். குரத்தி அப்படின்னா தலைவின்னு அர்த்தம். ஓகேவா. இடையினரா வந்துச்சு அப்படின்னா தலைவின்னு அர்த்தம். அதுவே வல்லினரா வந்துச்சுன்னா குறிஞ்சி நிலப்பெண். மலையில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்வாங்கள்ல குறிஞ்சி நிலப்பெண்ணு, அதை சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது குரம். குரம்னா குழம்புன்னு அர்த்தம். கு ரா இம். இடையின எழுத்தில் வரக்கூடிய ரா. குரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? குழம்பு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. அந்த குழம்புக்கு எந்த லா வரும்னு பார்த்து வச்சுக்கோங்க. பொதுலகரலா தான் வரும். அடுத்தது பாருங்கள். இந்த குரம் அப்படின்னா குறச்சாதி இல்லை குறி சொல்கிறவங்கன்னு அர்த்தம். ஓகேவா. என்னது? குறச்சாதி. குறவர் இன ஜாதியை சேர்ந்தவர்கள் இல்லை குறி சொல்கிற ஜாதியை சேர்ந்தவர்கள். அதனால தான் குறவர் குரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா. அப்போ இதில் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்கள்.
குரல், குரல்னா தொனின்னு அர்த்தம். ஓகேவா? தொனினா இன்னொரு மீனிங் என்ன இருக்குது? தொனினா ஓசைன்னு நம்ம பார்த்துருப்போம். ஸ்கூல் புக்கில் தொனினா ஓசை அப்படின்ட்டு ஒரு மீனிங் இருக்கும். அப்போ குரல்னா என்ன அர்த்தம்? தொனின்னு இன்னொரு மீனிங் இருக்குது. அதுவே இந்த குரல்னா என்னது? குரல் பாவகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்ல. ஓகேவா? குரல் பாவகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அப்போ திருக்குறளுக்கு இந்த ரா தான் வந்து பயன்படுத்துவாங்க. எந்த ரா வரும்? நம்ம வல்லின எழுத்தில் வரக்கூடிய ரா தான் வரும். அடுத்தது குறவர் அப்படின்னா பெரியோர்னு அர்த்தம். இந்த குறவர் அப்படின்னா ஒரு வகை சாதியினர்னு அர்த்தம். ஓகேவா? குறவர்னா என்னது? பெரியோர். எந்த ரா? இடைநிலத்தில் வரக்கூடிய ரா. குறவர் அப்படின்னா பெரியோர். அதுவே என்னது? நம்ம வல்லினராக வந்துச்சுன்னா ஒரு வகை சாதியினர். அடுத்தது பாருங்க, குறவை. குறவைனா கூத்து. ஓகேவா? குறவைனா கூத்து. இந்த குறவைனா ஒரு வகையான மீன் நம்ம பார்த்தோம். ஆரல் அப்படின்னாலும் ஒரு வகையான மீன் அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது இன்னொன்று பார்த்தோம் ஒரு வகையான மீன். அடுத்து இங்கே பார்க்குறோம் குறவை அப்படின்றது ஒரு வகையான மீன். எந்த ரா வரணும்? வல்லினரா. குறவை அப்படின்னா ஒரு வகையான மீன். அதுவே குறவை அப்படின்னா என்னது? நமக்கு இடையினரா வந்துச்சுன்னா என்னது? கூத்து அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? என்னது? கூத்து. ஓகேவா? தெருக்கூத்துலாம் நிறைய நடக்கும்ல, அதை வேணால் குறவை அப்படின்னா கூத்துன்னு அர்த்தம். அடுத்தது குரு அப்படின்னா ஆசான். இது நீங்கள் எல்லாம் போட்டுருவீங்க. இந்த குருனா குறுகிய, சின்னதாக. ஓகேவா? இந்த குருனா நமக்கு குசுடு துபுரில் வரக்கூடிய ரூ. அந்த ரூ வந்துச்சுன்னா குறுகிய அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், குறுகு. குறுகு அப்படின்னா நாரை. இது நீங்கள் சொல்லிடுவீங்க. ஓகேவா? அப்போ நம்மாழ்வார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறுகு, குருகூர். ஓகேவா? ஆழ்வார் திருநகரி அப்படின்ற பிளேஸில் தான் வந்து திருக்குறுகூர் அப்படின்னு சொல்லுவாங்க. குருகூர் அப்படிம்பாங்க. அப்போ இந்த நாரைக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ குறுகு அப்படின்னா நாரை. இந்த குறுகு அப்படின்னா சமீபத்தில். ஓகேவா? குறுகிய காலத்தில் நம்ம சொல்கிறோமா? அப்போ சமீபத்தில் அப்படின்னு அர்த்தம். அப்போ சமீபி. அடுத்தது குறை. எந்தரை? இந்த இடைநிலத்தில் வரக்கூடிய குறை அப்படின்னா ஒலின்னு அர்த்தம். ஓகேவா? என்னது? ஒலி, சவுண்டுன்னு அர்த்தம். அதாவது என்ன அர்த்தம்? நாய் குறைக்கும். எந்த ரை யூஸ் பண்ணுறோம்? இடைநிலத்தில் வரக்கூடிய ரை தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ நான் அந்த ஒலிக்கிறனால என்ன வருது? குறைக்கிறனால ஒலி வருது. அப்போ குறைனா ஒலி. இந்த குறைனா என்னது? கம்மியாக இருக்கிறது. ஓகேவா? குறைனா என்ன அர்த்தம்? அளவை கம்மி பண்ணுறது. ஓகேவா? அப்போ குறைவு. அப்போ எந்த ரை வரும் இந்த இடத்துல? வல்லின ரை தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், கூரை. கூரைனா நிறையன்னு அர்த்தம். ஓகேவா? என்னது? நிறையன்னு அர்த்தம். சரியா? எந்த ரா வரணும்? இடையின எழுத்தில் வரக்கூடிய ரா. கூரை வந்துச்சுன்னா நிறையன்னு அர்த்தம். இதுவே வல்லின எழுத்தில் வரக்கூடிய ரானா கூறுதல், சொல்லுதல் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல வரான். அப்போ கூரைனா என்னது? சொல்ல அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கூரிய அப்படின்னா கூர்மையானன்னு அர்த்தம். ஓகேவா? எந்த ரீ? இடையின எழுத்தில் வரக்கூடிய ரீ வந்துச்சுன்னா கூரிய அப்படின்னா என்னது? கூர்மையான. ஸோ இதெல்லாம் நீங்களே போட்டுருவீங்க. இந்த கூரியனா சொல்லிய. இதுவும் நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. அடுத்தது கூரை. எந்த ரை வருது? இந்த இடைநிலத்தில் வரக்கூடிய ரை. இது வந்ததுன்னா என்னது? வீட்டின் கூரை. இதுவும் நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. ஓகேவா? வீட்டின் கூரை. அடுத்தது இந்த கூரை. ஓகேவா? நம்ம வள்ளி நிலத்தில் வரக்கூடிய ரை வந்துச்சுன்னா புடைவை. ஓகேவா? என்னது? புடைவை. ஸோ இதை நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், கோரல். கோரல்னா நமக்கு விரும்புதல்னு ஒரு மீனிங் இருக்குது. சரியா? எந்த ரா வரணும்? இந்த இடையின எழுத்தில் வரக்கூடிய ரா. கோரல் அப்படின்னா விரும்புதல்னு ஒரு மீனிங் இருக்குது. அதுவே கோரல் அப்படின்னா கொல்லுதல்னு அர்த்தம். ஓகேவா? கோரல்னா கொல்லுதல். அப்போ கொல் ப்ளஸ் தல் கொல்லுதல் அப்படின்ட்டு இங்கே இந்த புக்கிலேயே பாருங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கொல் ப்ளஸ் தல் கொல்லுதல் அப்படின்ட்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த கோரல் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு தொழில் பெயரில் வரும். சரியா? என்னது? தொழில் பெயரில் வரும். அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது சாறு. சாருன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சாறு. சாறு. ரூ. எந்த ரூ கொடுத்துருக்கான்? இடையின எழுத்தில் வரக்கூடிய ரூ. சாறு அப்படின்னா கிளின்னு ஒரு மீனிங் இருக்குது. ஓகேவா? கிளி அப்படின்ட்டு மீனிங் இருக்குது. அதே மாதிரி சார்ந்திரு. இவரை சார்ந்திரு அப்படின்னு சொல்கிறோமா? இவரை சார்ந்திரு, இல்லை அவரை சார்ந்திரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ சாறு அப்படின்னா சார்ந்திருன்னு ஒரு மீனிங் வரும். இதை கூட நம்ம ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். பட் ஆனால் அந்த இடத்துல கிளி அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது, புதுசாக இருக்கும். அப்போ சாறு அப்படின்னா கிளி அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கிறது நம்மளுக்கு வந்து தெரியணும். ஓகேவா? அடுத்தது சாறு அப்படின்னா ரசம். ஓகேவா? எந்த ரூ? நம்ம குசுடுதுபுருவில் வரக்கூடிய ரூ. இந்த சாறு வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ரசம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ வந்து ஏதாவது ஒரு சாறு பிழிஞ்சிரு அப்படின்னு சொல்கிறாங்களா? அப்போ சாறுனா இப்போ என்னது? ரசம் மாதிரி பிழிஞ்சு வந்தால் தான் அதுக்கு பேர் சாறு அப்படிம்பாங்க. அப்போ இந்த சாறுனா ரசம். அடுத்தது சிறை. சிறைனா என்னது? நமக்கு தலையை சிறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த இடத்துல தலையை சிறை. சிறைனா என்னது? தலையை சிறை அப்படிம்பாங்க. ஓகேவா? அப்போ இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எந்த ரை வரணும்? இந்த இடத்துல இடையின எழுத்தில் வரக்கூடிய ரை. அடுத்து இந்த சிறை அப்படின்னா என்னது? காவல். சிறையில் வையே, அவனை வந்து சிறையில் அடைச்சிரு. அப்போ சிறைனா சிறைச்சாலை, காவல் நிலையம். அப்போ சிறைனா காவல் அப்படின்ட்டு நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேவா? அடுத்தது சீரிய. சீரிய அப்படின்னா பெருமைன்னு அர்த்தம். சீரியனா என்னது? பெருமை மிக்கவன். அப்போ பெருமை பொருந்திய. ஸோ ரெண்டும் ஒன்று தான்.
பெருமை மிக்கவன் இல்லை பெருமை பொருந்திய, ரெண்டுமே நம்மளுக்கு ஒரே மீனிங் தான். எந்த ரீ வரணும்? இந்த இடையின எழுத்தில் வரக்கூடிய ரீ. அடுத்தது சீரியனா வள்ளின எழுத்தில் வரக்கூடிய ரீ வந்துச்சுன்னா என்னது? பாம்பு சீரும், சீரிய அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ கோபித்த, ஓகேவா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோபித்தன்னு கொடுத்துருக்கான். ஸோ இதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும், ஓகேவா? சீரியனா கோபித்த இல்லை கோபமுற்ற அப்படின்ற மாதிரி கூட வரும். என்னது? கோபமுற்ற அப்படின்ற மாதிரி வரும். ஸோ நிறையா மீனிங் இருக்குது, ஓகேவா? அப்போ நீங்கள் இதில் இருக்கிறத தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது சுறா. சுறா அப்படின்னா ஒரு பானத்தை குறிக்கும், ஓகேவா? எந்த ரா? இந்த இடையின எழுத்தில் வரக்கூடிய ரா, அது வந்து பார்த்திங்கன்னா கல் அப்படின்ற ஒரு பானத்தை குறிக்கும், ஓகேவா? கல் பானம் வந்து இந்த தென்னை மரத்தில், தென்னை மரம்ன்ற பனை மரத்துலேருந்து அந்த கல் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல, அதை சொல்கிறாங்க, ஓகேவா? சுறானா கல், அது வந்து ஒரு பானத்தை குறிக்கும். அதுவே இந்த சுறா வள்ளின எழுத்தில் வரக்கூடிய ரா வந்துச்சுன்னா அது கடலில் இருக்கக்கூடிய ஒரு மீன், ஓகேவா? என்னது? ஒரு வகை மீன். இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேவா? இந்த சுறா ஒரு வகை மீனுன்னு தெரியும், பட் அது வந்து உங்களுக்கு தெரியாது, ஓகேவா? இடையின எழுத்தில் வரக்கூடிய ரானா தெரியாது. அப்போ அதை கல் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு வகை பானம்னு வரும், ஓகேவா? அடுத்து சுருக்கு. சுருக்குன்னா என்ன? அது சுருங்கச்சை. அதை வந்து பெருசாக இருக்கிற ஒரு பொருளை சுருக்கமாக சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா சுருங்க செய்கிறது, ஓகேவா? அதுதான் என்ன? அது சுருக்குன்னு அர்த்தம். அதுவே இந்த சுருக்கு வந்துச்சுன்னா, ஓகேவா, வள்ளின எழுத்தில் வரக்கூடிய ரூ, அந்த சுருக்கு வந்துச்சுன்னா வேகம் இல்லை விரைவு, ஓகேவா? என்னது? வேகம் இல்லை அப்படின்னா விரைவு, ஓகேவா? ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது சுரை. சுரைனா ஒரு வகை கொடி. இது நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். சுரைனா என்னது? ஒரு வகை கொடி. சுரைக்காய். அப்போ சுரைக்காய் நீங்கள் சொல்லுவீங்க. எந்த ரையை யூஸ் பண்ணுவீங்க? இடையின எழுத்தில் வரக்கூடிய ரையை யூஸ் பண்ணுவீங்க. அப்போ இதுதான் சுரைக்காய்னு அர்த்தம். அப்போ சுரைக்காய்னா என்னது? ஒரு வகை கொடி. இதை வச்சு நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். அடுத்தது பாருங்கள், இந்த சுரை கொடுத்துருக்கான், ஓகேவா? எந்த ரை? நம்ம வள்ளின எழுத்தில் வரக்கூடிய ரை. இந்த சுரை கொடுத்தான் அப்படின்னா கொத்தாஞ்செடின்னு அர்த்தமா, ஓகேவா? அப்போ ரெண்டுத்துக்கும் பார்த்துக்கோங்க. இது வந்து சுரைன்றது ஒரு வகை செடின்னு காமனாக கொடுத்துட்டான். இது வந்து பார்த்தீங்கன்னா கொத்தாஞ்செடின்னு கொடுத்துருக்கான். அப்போ ரெண்டுத்துக்குமே வந்து செடின்னு தான் வருது. பட் ஆனால் எந்த செடின்றது நம்மளுக்கு தெரியணும். சுரைனா காமனாக ஒரு வகையான செடின்னு கொடுத்துட்டான். அதுவே வள்ளின எழுத்தில் வரக்கூடிய ரா, குசுடுதுபுரில் வரக்கூடிய ரா, இந்த ரை வந்துச்சு அப்படின்னா கொத்தான் செடின்னு அர்த்தம். அதெல்லாம் தெளிவாருங்க. அடுத்தது சுவர். சுவர்னா மதில் நம்மளுக்கு தெரியும், ஓகேவா? சுவர் அப்படின்னா என்னது? மதில் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், ஓகேவா? அதே மாதிரி சோ அப்படின்னா நம்மளுக்கு மதில் அப்படின்ற ஒரு வார்த்தையும் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி அரண் 3 சுழியின் வந்து வரணும், ஓகேவா? அரண் 3 சுழியின் வந்துட்டாலும் இந்த மதில் தான் வரும். இதெல்லாம் நம்ம படித்தோம். அடுத்தது சுவர் அப்படின்னா வற்றுன்னு அர்த்தம், ஓகேவா? சுவரு. எந்த ரூ வருது? குசுடுதுபுரில் வரக்கூடிய ரூ. இந்த சுவர் அப்படின்னு வந்ததுன்னா வற்றுன்னு அர்த்தம். வற்றி போதல். ஒரு குளம் வத்திருச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்களா, அப்போ வற்றி போதல், அப்போ வற்று, ஓகேவா? அதை சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், சூரல். சூரல்னால் பிரம்புன்னு அர்த்தம், ஓகேவா? என்னது? சூரல். எந்த ரா கொடுத்துருக்கான்? இடையின எழுத்தில் வரக்கூடிய ரா. இந்த ரா வந்துச்சுன்னா பிரம்பு அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? பிரம்பு எடுத்துருவா அவனை அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டாஃப்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸ்கூல் படிக்கிறப்ப ஆசிரியர்கள்லாம் சொல்லுவாங்க, அந்த மூங்கில் பிரம்பை எடுத்துருவா, தான் அடி நல்லா கணீர்னு விழுவோம், நல்லா அப்போ தான் அவனுக்கு கம்முன்னு இருப்பானுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ சூரல்னா அந்த இடத்துல பிரம்புன்றதை குறிக்குது. அடுத்தது சூரல் பாருங்கள், சூராயில். இது வள்ளின எழுத்தில் வரக்கூடிய ரா. இந்த சூரல் வந்துச்சு என்ன அப்படின்னா குடைதல்னு அர்த்தமா, ஓகேவா? சூல் ப்ளஸ் தல், சூரலாம் அப்படி, ஓகேவா? அப்போ இந்த இடத்துல சூரல் அப்படின்றத பிரித்து எழுதுனாங்க அப்படின்னா அது எப்படி எழுதுறாங்கன்னா சூல் கூட்டல் தல், அதை தான் வந்து பார்த்திங்கன்னா சூரல்னு எழுதுறாங்க. அப்போ குடைதல் அப்படின்னு அர்த்தமா, ஓகேவா? என்ன அர்த்தம்? குடைதல் அப்படின்னு அர்த்தமா. அடுத்தது சூரன்னா வீரன் நம்மளுக்கே தெரியும். சூரன்னா வீரன். அந்த வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும், ஓகேவா? எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா புலி வந்து இது வந்து முயல் வந்து நாயை வந்து துரத்தும் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா வந்து பார்த்திங்கன்னா அந்த டயலாக்லாம் நிறையா கொடுத்துருப்பாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? அந்த டாபிக் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் சூரன்னா வீரன், அதில் ஒரு மீனிங்கை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து தெளிவாக பார்த்து வச்சுக்கணும், ஓகேவா? அடுத்தது இந்த சூரன், ஓகேவா? இது எந்த ரா வருது? இந்த இடையினரா இல்லாமல் வள்ளினரா வருது, ஓகேவா? இடையினரா வந்துச்சுன்னா வீரன் அப்படின்னு பார்த்தோம். வள்ளினரா வந்துச்சுன்னா மூஞ்சுரு அப்படின்னு அர்த்தமா, ஓகேவா? என்னது? மூஞ்சுரு அப்படின்னு அர்த்தமா. அடுத்தது பாருங்கள், செரித்தல். செரித்தல்னா ஜீரணமாக வருது, ஓகேவா? எந்த ரீ வரும்? இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். என்னது? நம்மளுக்கு இடையின எழுத்தில் வரக்கூடிய ரீ வரணும். அப்போ செரித்தல்னா ஜீரணித்தல். அடுத்து பாருங்கள், இந்த செரித்தல், ஓகேவா? இந்த செரித்தல் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? நெருக்குதல், நெருக்கமாக இருக்கிறது, ஓகேவா? அப்போ செறிவுனா என்ன அர்த்தம்? கான்சன்ட்ரேஷன் நம்ம படிப்போம், ஓகேவா? கான்சன்ட்ரேஷன் கெமிஸ்ட்ரிலாம் படிச்சிருந்தீங்கன்னா அதில் செறிவுன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? செறிவு, கான்சன்ட்ரேஷன் என்ன? செறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ செரித்தல் அப்படின்னா நெருக்குதல்னு அர்த்தம், ஓகேவா? அப்போ இதை நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிடணும், ஓகேவா? செரித்தல்னா என்ன அர்த்தம்? ஜீரணித்தல்னு இது தெரியும், பட் இந்த இடத்துல செரித்தல்னா நெருக்குதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது செரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இந்த செரு ரொம்ப முக்கியம். தலையாங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேவா? அப்போ தலையாங்கானத்து செரு அப்படின்னு சொன்னாங்கன்னா என்னது? செருனா போர்னு அர்த்தம்,
ஓகேவா. என்னது செருனா போர், எந்த ரூ வரணும், இடையின எழுத்தில் வரக்கூடிய ரூ வரணும். ஓகேவா. அடுத்தது பாருங்கள் வள்ளின எழுத்தில் வரக்கூடிய ரூ, செருன்னு வந்துட்டா என்னது வயல். அதே மாதிரி கழனி. ஓகேவா. கழனி அப்படின்னா என்ன, இந்த வயல் தான் வரும். செய் அப்படின்னா என்னது, இந்த வயலை தான் வரும். ஓகேவா. அப்போ இந்த மாதிரி வயலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்குது, நிறைய பொருள் இருக்குது. ஓகேவா. அதை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். அப்போ செருனா போர், இந்த செருனா வயல். அடுத்தது சேரல்னா கிட்டல்னு அர்த்தம். ஓகேவா. சேரல் அப்படின்னா கிட்டல் அப்படின்னு அர்த்தம். அப்போ பாருங்கள் சேரல். ஓகேவா. சேரல் அப்படின்னா கிட்டல் அப்படின்னு அர்த்தமா. ஓகேவா. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எந்த ரா வரணும், இடையின ரா வரணும். சேரல் அப்படின்னா கிட்டல். அடுத்தது பாருங்கள் சேரல் அப்படின்னா செல்லுதல், எந்த ரா கொடுத்துருக்காங்க, இந்த வல்லினராக கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அப்போ இந்த வல்லினராக வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், சேரல்னா செல்லுதல். அப்போ செல் ப்ளஸ் தல் செல்லுதல் இங்கே கொடுத்துட்டான். ஓகேவா. அப்போ அதை பார்த்து வச்சுக்கோங்க. சொறினா பொலின்னு அர்த்தம். ஓகேவா. சொறி அப்படின்னா என்னது, பொலின்னு அர்த்தம். ஓகேவா. சொறினா பொலி. ஓகேவா. சொறினா என்னது, பொலி. எந்த ரீ வரணும், இந்த மழை பொழிந்தது, மழை சொரிந்தது, பனி பொழிந்தது, பனி சொரிந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அப்போ பொலின்னு அர்த்தம். சரியா. அப்போ எந்த ரீ வரணும், அதுக்கு இடையின ரீ வரணும். சொறினா என்னது, பொலி அப்படின்னு அர்த்தம். அதுவே இடைநறி இல்லாமல் நமக்கு இந்த ரீ வரணும். எந்த ரீ வருது, நமக்கு வள்ளி நிலத்தில் வரக்கூடிய ரீ வந்ததுன்னா ஒரு வகை நோயின்னு அர்த்தம். ஓகேவா. சொறி, அவனுக்கு சொறி நோய் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பொழுதுக்கு சொரிஞ்சிக்கிட்டே இருக்கிறது. ஓகேவா. அப்போ அந்த சொறி வந்துச்சுன்னா என்னது, சொறி ஒரு வகை நோய் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது சோர்னா தளர்னு அர்த்தமா. ஓகேவா. சோர் அப்படின்னா தளர்னு அர்த்தம். ஓகேவா. சோர் எந்த இடையின எழுத்தில் வரக்கூடிய இந்த சோர் வந்துச்சுன்னா தளர் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள் சோறு, வள்ளி நிலத்தில் வரக்கூடிய சோறுனே அந்த சாப்பாடு, சாதம், இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம்ப்பா. ஓகேவா. ஆனால் இந்த சோறுனா தளர்ன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதை நீங்கள் பார்த்து மனப்படம் பண்ணிக்கணும். ஓகேவா. இந்த சோறு அப்படின்னா சாதம்ன்றது நம்மளுக்கு தெரியும். அடுத்தது தறினா அணிந்துகொள்னு அர்த்தம். ஓகேவா. தறி அப்படின்னா என்ன அர்த்தம், அணிந்துகொள்னு அர்த்தம். நம்ம இடையின எழுத்தில் வரக்கூடிய ரீ, தறினா அணிந்துகொள். அடுத்து பாருங்கள் தறி, வள்ளின எழுத்தில் வரக்கூடிய ரீ. இந்த தறினா என்ன அர்த்தம், வெட்டு அப்படின்னு அர்த்தமா. ஓகேவா. தறி ஓட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா நூல்லாம் பாருங்கள் கரெக்டாக அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டுருக்கோம். ஓகேவா. ஒவ்வொரு இதாக வெட்டி வந்துட்டுருக்கோம். ஓகேவா. அதை வந்து நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது தரு அப்படின்னா விருச்சம்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நம்ம நார்மலாக மரம் அப்படின்னாலே விருச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிச்சிருப்போம். அதே மாதிரி தரு அப்படின்னாலும் விருச்சம் தான் சொல்கிறாங்க. ஓகேவா. தரு அப்படின்னா என்ன அர்த்தம், விருச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த ரூ பாருங்கள், தரு அப்படின்னா இருக விடுன்னு அர்த்தம். எந்த ரூ, நம்ம வள்ளி நிலத்தில் வரக்கூடிய ரூ, அது வந்துச்சுன்னா இருக விடு, நல்லா டைட்டாக கட்டுங்க, இருக விடு, நல்லா இருக விடு அப்படின்னு சொல்கிறோமா, அதை சொல்கிறாங்க. ஓகேவா. அப்போ தரு வள்ளின எழுத்து இல்லாமல் இடையின எழுத்து வந்துச்சுன்னா என்ன, அது விருச்சம் அப்படின்னு அர்த்தம். வள்ளின எழுத்து தரு வந்துச்சுன்னா இருக விடுன்னு அர்த்தம். அடுத்தது தவறுனா தவசிக்கலாம். ஓகேவா. இதெல்லாம் பாருங்கள் வேடே புதுசாக இருக்கும். தரு அப்படின்னா என்ன, அது தவசிகள். அப்போ இது என்ன, அது வேடே புதுசாக இருக்கும், பார்த்து வச்சுக்கோங்க. தவறுனா தவசிகள். அடுத்தது இந்த தவறுனா குற்றம், இதை நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். தவறுனா தப்புன்னு அர்த்தம். ஓகேவா. தப்பு அர்த்தம், இல்லைன்னா என்ன அர்த்தம், குற்றம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. என்னது, குற்றம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது திறம்னா நிலை. ஓகேவா. திறம்னா என்னது, நிலை. எந்த ரா கொடுத்துருக்கான் நமக்கு, இந்த இடையின ரா கொடுத்துருக்கான். ஓகேவா. இடையினரால் திறம் அப்படின்னா என்ன அர்த்தம், நிலை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. அடுத்தது திறம்னா என்னது, வல்லமை. ஸோ இதை நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கணும். ஓகேவா. வல்லமை அப்படின்றத நீங்கள் தெளிவாக படித்து வச்சுக்கணும். சரியா. ரொம்ப 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 முக்கியமானது. அடுத்தது பாருங்கள் திரை. இந்த திரைனா அலைன்னு தெரியும். ஓகேவா. இந்த திரை அப்படின்னா அலை அப்படின்றது வரும். அடுத்தது இந்த திரை பாருங்கள், திரை வள்ளி நிலத்தில் வரக்கூடிய ரை. இந்த திரைனா கப்பம் கட்டுறது. ஓகேவா. எந்தது ஃபஸ்ட்டு இந்த திரைனா என்னது, அலைன்றது நம்மளுக்கு தெரியும். அதை ஈஸியாக திரைனா அலை அப்படின்ட்டு எடுத்துடலாம். அடுத்தது இந்த இது பாருங்கள் என்னது, இந்த மாதிரி திரைனா கப்பம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. திரைகடல் ஓடி திரவியம் தேடு, திரைகடல் ஓடி. அப்போ திரைக்கு எந்த ரை வரும், இந்த ரை வரும். அப்போ அதை வச்சு நீங்கள் அலைன்னு எடுத்துடலாம். கடல் ஓடி, கடலில் தான் அலை வருது அப்படின்ட்டு. அடுத்து இந்த திரைனா என்னது, கப்பம். ஓகேவா. இந்த வள்ளி நிலத்தில் வரக்கூடிய ரை, இது வந்ததுன்னா கப்பம்னு அர்த்தம். அடுத்தது துறவு அப்படின்னா கிணறுன்னு அர்த்தம். ஓகேவா. துறவுனா கிணறுன்னு அர்த்தம். அதுவே துறவு அப்படின்னா துரத்தல், என்னோடய வாழ்க்கையை வந்து நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன், நான் வந்து சன்னியாசியாக போக போகிறேன், நான் வந்து துறவரம் போக போகிறேன், துரத்தல் அப்படிம்பாங்க. ஓகேவா. இல்லை என்னோடய உயிரை நான் வந்து விட போகிறேன், துரத்தல் அப்படிம்பாங்க. அதையும் வந்து பார்த்திங்கன்னா என்னது, துரத்தல், உயிர் துறந்தார் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதையும் சொல்லுவாங்க. ஓகே. துறவுனா துரத்தல். அடுத்தது துரத்தல். இந்த துரத்தல் பாருங்கள், இத்தாயில், எந்த ரா கொடுத்துருக்கான், இடையின எழுத்தில் கொடுத்துருக்கான். எவனா ஒருத்தன் ஓடி போகிறான், அவனை துரத்தி பிடிக்கிறது, அதை தான் என்ன துரத்தலுங்கிறோம். அப்போ செலுத்துதல்
துரத்துதல் அப்படின்னு ஒரு மீனிங் வருது. அடுத்தது இந்த துரத்தல்னா நீக்குதல். அப்போ துரத்தல் நீக்குதல் எல்லாம் ஒரே மாதிரி தான். ஓகேவா? துறவு அப்படின்னா துரத்தல், இந்த துரத்தல்னா என்னது? நீக்குதல். அடுத்தது துரு அப்படின்றாங்க. துரு இடையின எழுத்தில் வரக்கூடிய துரு அப்படின்னா என்னது? இரும்பில் துரு பிடிக்கிற துறை தான் என்னது இதை சொல்லுவாங்க. அடுத்து இந்த துரு அப்படின்னா நெருங்குன்னு அர்த்தம். ஓகேவா? எந்த ரூ வள்ளின எழுத்தில் வரக்கூடிய ரூ வந்துச்சுன்னா நெருங்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? என்னது? நெருங்கு, அவனை நெருங்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க துருவல். துருவல் பாருங்க, துருவல்னா என்னது? தேடுதல்னு அர்த்தமா. ஓகேவா? தேடுதல் அப்படின்னு அர்த்தம். இந்த துருவல் அப்படின்னா நெருங்கல். அப்போ துருனா நெருங்குன்னு தெரியும். என்னது? வள்ளி நிலத்தில் வரக்கூடிய துரு அப்படின்னா நெருங்கல்னு தெரியும். அதுவே வள்ளி நிலத்தில் வரக்கூடிய துருவல் அப்படின்னு சொன்னோம்னா நெருங்குதல். அப்போ ரெண்டுமே ஒரே மீனிங் தான். அடுத்தது துறை அப்படின்னா தலைவன். இது நம்ம வந்து அன்னைக்கே பார்த்தோம். துறை அப்படின்னா என்னது? தலைவன். நம்ம இது வந்து அறிஞர் அண்ணா பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஒரு நல்ல தலைவராக இருந்திருப்பாருன்னு பார்த்தோம். அண்ணாதுரைக்கு இந்த ரை தானே வரும். அதனால் அவர் வந்து ஒரு 2 வருஷம் நல்ல தலைவராக இருந்திருப்பார். 1967லேருந்து 69 வரைக்கும் ஒரு நல்ல தலைவராக இருந்திருப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். ஓகேவா? அப்போ இந்த துறைனா இந்த தலைவன் நம்மளுக்கு தெரியணும். இந்த துறை அப்படின்னா ஒரு நீர்த்துறை நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம். ஓகேவா? நிறைய துறைகள், நிறைய டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது. ஓகேவா? என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது? சமூக நீதித்துறை இருக்குது. இந்த மாதிரிலாம் நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். ஓகேவா? உளவுத்துறை இருக்குது, நிறையா இருக்குது, ஏகப்பட்ட துறை இருக்குது. அப்போ அதை தான் சொல்கிறாங்க, அதுக்கெல்லாம் இந்த ரை வந்துடும். ஓகேவா? இந்த வள்ளி நிலத்தில் வரக்கூடிய ரை வந்துடும். இல்லை அப்படின்னா வழின்னு இன்னொரு மீனிங் இருக்குது. துறைனா வழி. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நெறி அப்படின்னா வழி அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரியே இங்கேயும் துறை அப்படின்னா வழி இன்னொரு மீனிங் இருக்குது. அடுத்தது தூர். தூர் அப்படின்னா மண்ணை நிறையா தூர் வாடுறாங்க அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? ஏரியெல்லாம் இருக்கும், அந்த ஏரியை தூர் வாடுறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அப்போ வண்டல் அப்படின்னு அர்த்தம், இல்லைனா நிரப்புன்னு அர்த்தம். ஸோ அதுதான் இந்த தூர். ஓகேவா? அதுதான் இடையின எழுத்தில் இரு வரும். இடையின எழுத்தில் வரக்கூடிய என்னது? வண்டல் அப்படின்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா தூர் வாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா நிரப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? என்னது? ஏரியை தூர் வாடுறது அப்படிம்பாங்க. அடுத்தது தூர் அப்படின்னா அவதூறு பரப்பாத. அவதூறுனா என்னது? என் மேலே பழிக போடாத அப்படின்னு அர்த்தம். அப்போ அவதூறு, அப்போ அதெல்லாம் இந்த ரூ தான் வரும். ஓகேவா? அவதூறு பரப்புகிறாங்க, பொழுனிக்கு அவதூறு பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அப்போ இந்த தூருனா என்ன அர்த்தம்? நம்ம வள்ளின எழுத்தில் ரூ வந்துச்சுன்னா பழிச்சொல். அவதூறு பரப்பாதீங்கன்னா நான் பழிச்சொல். அப்போ அடுத்து பார்க்கலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், தெரித்தல். தெரித்தல்னா தெரிவித்தல்னு அர்த்தம். ஓகேவா? தெரித்தல்னா தெரிவித்தல்னு அர்த்தம். இந்த தெரித்தல்னா தெரிச்சிக்கிட்டு ஓடுறது. ஓகேவா? தெரிச்சிக்கிட்டு ஓடுறது. அப்போ துள்ளுதல். ஓகேவா? தெரித்தல். இந்த தெரித்தல்னா என்னது? நம்ம இடையின எழுத்தில் வரக்கூடிய ரீ வந்துச்சு அப்படின்னா தெரிவித்தல்னு அர்த்தம். அதுவே வள்ளின எழுத்தில் வரக்கூடிய ரீ வந்துச்சுன்னா துள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். தெரிச்சிக்கிட்டு ஓடுறது, அதான் துள்ளுதல் அப்படின்றாங்க. அடுத்தது தேரனா ஆராய. ஓகேவா? தேரனா ஆராய. தேரா மன்னா செப்புவதுடையன் எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும் அப்படின்ட்டு ஒரு பாடல் பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்தில் ஒரு தேரா மன்னா அப்படிம்பாங்க. ஓகேவா? தேரா மன்னா. அப்போ தேரானா என்ன அர்த்தம்? நீங்களாம் வந்து படித்து நீங்களாம் என்னத்தை போய் தேறி இருக்க போகிற? தேரா மன்னா, நீ ஒழுங்காகவே தேர மாட்டியா? ஓகேவா? அப்போ ஒழுங்காகவே ஆராயாத அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஆராயாத மன்னனா நீ அப்படின்னு அர்த்தம். அப்போ தேரனா ஆராய. தேரா அப்படின்னா ஆராயாத. அப்போ அதை வச்சு நீங்கள் இதை எடுத்துடலாம். ஓகேவா? அடுத்தது இந்த தேரை பாருங்கள், வள்ளி நிலத்தில் வரக்கூடிய ரா. ஓகே, கசடதபரில் வரக்கூடிய ரா. தேர அப்படின்னா தெளியன்னு அர்த்தமா. இப்போ இதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்து தேர் அப்படின்னா என்னது? ரதம். ஓகேவா? தேர்னா ரதம். இதை ஈஸியாக எடுத்துடலாம். இந்த தேர் அப்படின்னா தெளிவு அடை அப்படின்றாங்க. ஓகேவா? தேரானா தெளிய, தேர் அப்படின்னா தெளிவு அடை. ஸோ இந்த வள்ளின எழுத்தில் வரக்கூடிய ராவையும் ரூவையும் நல்லா பார்த்துக்கோங்க. வள்ளின எழுத்தில் தேர வந்துச்சு அப்படின்னா தெளிய, அதுவே தேர் அப்படின்னு வந்துச்சுன்னா தெளிவு அடை. ரெண்டுமே நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது நரா அப்படின்னா பழம் கன்றுதல் அப்படின்றாங்க. இந்த நரா ஓகேவா அப்படின்னா கல்லாமா. ஓகேவா? அதாவது அந்த பானம் நம்ம சொன்னோம்ல, கல்னா என்ன? அது ஒரு வகையான பானம் அப்படின்ட்டு, அதுதான் இந்த நரா அப்படின்றாங்க. நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? சுறா அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? சுறா அப்படின்னா ஒரு வகையான கல் பானம் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் இந்த நரா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இடையின எழுத்தில் ரா கொடுத்துருக்கான், இங்கே வள்ளின எழுத்தில் ரா கொடுத்துருக்கான். ரெண்டுமே நெடில் தான். ஓகேவா? அப்போ அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அப்போ சுறானா கல் அப்படின்னு வரும். ஓகேவா? எந்த ரா? இந்த இடையின எழுத்து ரா வரும். அதுவே நரானாலும் கல் அப்படின்ட்டு வருது, பார்த்து வச்சுக்கோங்க. இந்த நரா இடையின எழுத்து நரானா பழம் கன்றுதல். அடுத்தது நறுக்கு அப்படின்னா நசுக்குன்னு அர்த்தம். ஓகேவா? என்ன அர்த்தம்? நறுக்கு அப்படின்னா என்னது? நசுக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த நசுக்குன்றது எதுக்கு வரும்? எந்த ரூ வரும்? இந்த இடத்துல இடையின எழுத்துக்களை வரக்கூடிய ரூ வரும். அடுத்தது இந்த நறுக்குன்னு என்ன? துண்டிக்கிறது. ஓகேவா? காய்கறி நறுக்கு, சீக்கிரம் நறுக்கு அப்படின்னு சொல்கிறாங்களா? இல்லை அப்படின்னா காய்கறி சீக்கிரம் அரின்லாம் சொல்ல மாட்டாங்க. சீக்கிரம் நறுக்கு, சீக்கிரமாக வெட்டு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்போ நறுக்குனா துண்டி. வள்ளி நிலத்தில் வரக்கூடிய ரூ, குசுடுதுபுரில் வரக்கூடிய ரூ வந்துச்சுன்னா என்னது? துண்டி. அடுத்தது நரைனா வெண்மயிர். எந்த ரை வந்திருக்கணும்? நரை அப்படின்றதுக்கு நம்மளுக்கு இந்த இடையின எழுத்தில் வரக்கூடிய ரை வந்திருக்கணும். ஓகேவா? இடையின எழுத்தில் வரக்கூடிய ரை வந்துச்சு அப்படின்னா என்னது? வெண்மயிர் அப்படின்னு அர்த்தம். வெள்ளை மயிர் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா.
அதான் நரைனா வெண்மயிர். அடுத்தது இந்த நரை அப்படின்னா என்னது, வாசனைன்னு அர்த்தம். ஓகேவா, இந்த நரை எந்த ரை, இந்த வள்ளி நிலத்தில் வரக்கூடிய ரை வாசனை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அப்போ அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது நிறுத்தம். நிறுத்தம்னா நடனம். சரியா, நிறுத்தம் நீ ரூ இத்தாயும் நிறுத்தம். நிறுத்தம்னா என்னது, நடனம் அப்படின்னு அர்த்தம். எந்த ரூ வரும், இடையின எழுத்தில் வரக்கூடிய ரூ வரும். நிறுத்தம்னா நடனம். அடுத்து இந்த நிறுத்தம்னா நிறுத்துதல். இதை நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். நிறுத்துதல் அப்படின்ட்டு இந்த ராவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். ரூ. ஓகேவா, குசுடு துபுருவில் வரக்கூடிய ரூ, வள்ளின ரூ, இதை நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். அடுத்து நிறைனா வரிசை. இது நம்மளுக்கே தெரியும். ஓகேவா, நிரல் நிறை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேவா, பொருள்கோள் அதில் படிச்சிருப்பீங்க. நிறை அப்படின்னா வரிசை அப்படின்ட்டு படிச்சிருப்பீங்க. சரியா, அடுத்தது இந்த நிறை. ஓகேவா, நம்ம குசுடு துபுருவில் வரக்கூடிய ரா, அந்த நிறை வந்துச்சுன்னா நிறைவடைஞ்சிருச்சின்னு அர்த்தம். ஓகேவா, ஒரு பொருள் வந்து குறையாக இருக்குது, அப்போ குறையாக இருந்ததுன்னா அது கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நிறை அப்படின்னா நிறைவடைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்து இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது முடியுது. அடுத்தது பாருங்கள், நீர் அப்படின்னு கொடுத்துருக்கான். நான் டாபிக் தான் ஃபுல்லாக வருது பாருங்கள். நீர் அப்படின்னு கொடுத்துருக்கான். நீர் அப்படின்னா என்ன அர்த்தம், ஜலம் அப்படின்னு அர்த்தம். இதை நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேவா, ஜலம் பார், ஜலம் மாதிரி நின்றுட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, நீர் அப்படின்னா ஜலம்னு அர்த்தம். இன்னொன்று பாருங்கள், நீர் அப்படின்னா விபூதின்னு அர்த்தம். எந்த ரூ வருது எந்த இரு வருதுன்னு தெளிவாக பாருங்கள். நீர் அப்படின்னா என்னது, தண்ணீர்னு கூட சொல்லலாம் அந்த இடத்துல. ஓகேவா, நீர் அப்படின்னா தண்ணீர்னு கூட சொல்லலாம். ஓகேவா, தண்ணீர்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா ஜலம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ரெண்டுமே வரும். எந்த இரு, இந்த இடையின எழுத்தில் வரக்கூடிய இரு. அதுவே நீர் குசுடு துபுரில் வரக்கூடிய ரூ வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம், விபூதின்னு அர்த்தம். ஓகேவா, திருநீர், விபூதி, அதெல்லாம் அர்த்தம். சரியா, அடுத்தது நெறி. நெறி அப்படின்னா நொறுங்கு அப்படின்னு அர்த்தம். நெறினா என்ன அர்த்தம், நொறுங்கு, நெறி. நல்லா பார்த்துக்கோங்க. நெறி அப்படின்னா எந்த ரீ, இடையின எழுத்தில் வரக்கூடிய ரீ வந்திருக்கு, அப்போ நொறுங்கு. சரியா, நெறினா என்னது, நொறுங்கு. இல்லை அப்படின்னா தகர். ஓகேவா, தகர்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல, ஆட்டுக்கடா அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்களா. ஆட்டுக்கடா, ஆட்டுக்கடானா ஆம்பளை ஆடு. ஓகேவா, ஒரு ஆண் ஆடு. அதான் என்னது, பொருதகர் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளில் கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க. தகர்னா என்னது, ஒரு ஆட்டுக்கடா, அந்த மாதிரி மீனிங்கை குறிக்கும். அப்போ நெறினா நொறுங்குன்னு அர்த்தம், இல்லை தகர்னு அர்த்தம். ஸோ ரெண்டையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுவே நமக்கு இந்த நெறினா வழி இல்லை நீதின்றது தெரியணும். இது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, நீதி நெறி தவறிய பாண்டிய மன்னா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. நெறினா வழின்னு வரும், இல்லை நீதின்னு வரும். ஸோ இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த நெறி எந்த ரீ வரணும், இந்த குசுடு துபுரில் வரக்கூடிய ரீ, அந்த ரால வரக்கூடிய ரீ தான் வரணும், வழி இல்லை நீதி. அடுத்தது பறந்தனா பறவைய, இதை ஈஸியாக எடுத்துடலாம். இந்த பறந்தனா மேலே பறக்கிற பறவை, அப்போ அதை ஈஸியாக எடுத்துடலாம். அடுத்து பறவை. இந்த பறவைனா கடல்னு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம வந்து சொல்லவே தேவையில்லை. இந்த பறவைனா பச்சின்னு சொல்லுவாங்க. நம்ம அன்றைக்கே சொன்னோம், பறவைனா பச்சின்னு ஒரு மீனிங் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் தெளிவாக தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோம். எதில் சொன்னோம், இந்த எந்திரன் 2.0 படம் கூட பார்த்தீங்கன்னா பறவை வந்து இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, பறவை வந்து கொல்றனால நிறையா பறவைலாம் ஃபோன் யூஸ் பண்ணுறனால செத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அவனோட பேர் பச்சி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க, அந்த வில்லனோட பேர். ஸோ அப்போ பறவைனா பச்சி அப்படின்றத நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, அடுத்தது பாருங்கள், பரினா குதிரைன்றது நம்மளுக்கு தெரியும், பட் தாங்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா, பரினா குதிரை அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், ஆனால் தாங்குன்னு ஒரு மீனிங் இருக்குது, அது தெரியாது. அப்போ பரினா தாங்குன்ற ஒரு மீனிங் எக்ஸ்ட்ரா வரும்னு படிச்சுக்கோங்க. இடையின எழுத்தில் வரக்கூடிய ரீ. அடுத்தது வள்ளின எழுத்தில் பரி அப்படின்னா என்ன அர்த்தம், பொன் அப்படின்னு அர்த்தம். பொன்னை பரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிச்சிருப்போம். குழுவு குறி. ஓகேவா, தகுதி வழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து படிச்சிருப்போம். ஓகேவா, தகுதி வழக்கில் சொல்லியிருப்பாங்க, இடக்கரடக்கல் மங்களம் குழுவு குறி. அதில் பொன்னை பரி, பொற்கொள்ளர்கள் பயன்படுத்தக்கூடிய, அவங்க குழுவுக்கு புரியக்கூடிய ஒரு வார்த்தை பொன்னை பரி. அப்போ பாருங்கள், பரினா பொன் ஒரு மீனிங் கொடுத்துருக்கான், அடுத்து பையின்னு ஒரு மீனிங் கொடுத்துருக்கான், இன்னொன்று பறிக்கிறது, அபகரிக்கிறது. ஓகேவா, அவங்ககிட்ட வந்து பொருளை வந்து பறிச்சுட்டு போகிறது, அதுக்கும் என்னது பிடுங்கு அப்படின்னு அர்த்தம். சரியா, அப்போ இது மூணுமே வரும். அடுத்தது பறை அப்படின்னா பார்வதின்னு ஒரு மீனிங் இருக்குது. எந்த ரை கொடுத்துருக்காங்க, பறை அப்படின்னா எந்த ரை, நமக்கு இடையின எழுத்தில் வரக்கூடிய ரை, அந்த பறை வந்துச்சுன்னா பார்வதின்னு ஒரு மீனிங் இருக்குது. இதை நீங்கள் தெளிவாக பார்க்கணும். அடுத்தது இந்த பறை கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பறை அப்படின்னா தம்பட்டம் அப்படிம்பாங்க. ஓகேவா, பறை அப்படின்னா என்னது, தம்பட்டம் அப்படிம்பாங்க. சரியா, நம்ம பறைனா அந்த தட்டுவம் இல்லை. ஓகேவா, அந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேவா, அந்த ஜிவி பிரகாஷ்குமார் சார்து கூட ஒரு படம் வந்து வந்திருக்கும். ஓகேவா, அந்த படத்தில் கூட சர்வம் தாளமயம்னு நினைக்கிறேன். அதில் பாருங்கள், நிறையா மியூசிக் வாசிச்சுட்டு இருக்கும்போது இடையில இந்த பறையோட சவுண்ட்லாம் போட்டு வாசித்து இந்த மாதிரி நல்லா கடைசியாக வந்து படத்தில் வந்து வின் பண்ணிடுவார். ஓகேவா, அந்த இதுதான் அந்த பறை அப்படின்னா தம்பட்டம், இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஓகேவா, அடுத்தது பாறைன்றது கடப்பாறையை குறிக்குது. எந்த ரை வரணும், இந்த ரை வரணும். ஓகேவா, இந்த இடையின ரை வரணும். அது கடப்பாறைக்கு இடையின ரை தான் வரணும், அதையும் பார்த்துக்கோங்க. இந்த பாறை அப்படின்னா ஒரு கல்லால் ஆன பாறை. ஓகேவா, எந்த ரை, இந்த குசுடு துபுரில் வரக்கூடிய ரா, அந்த பாறை வந்துச்சு அப்படின்னா கற்பாறை அப்படின்னு வரணும். இதுவே இடையின எழுத்தில் வரக்கூடிய ரை வந்துச்சுன்னா கடப்பாறை. ஓகேவா, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்தது பிரதேசம்னா என்னது, ஒரு இடம். சரியா,
பிரதேசம்னா ஒரு இடம், இதை ஈஸியாக எடுத்துடலாம். ஆந்திர பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், இதுக்கெல்லாம் எந்த ரா வரணும்? இடையினரா தான் வரணும். அப்போ அதெல்லாம் ஒரு இடம். அதுவே இடையினரா வராத வல்லினரா வந்துச்சு அப்படின்னா, வல்லினரா வந்துச்சுன்னா பிரதேசம் அப்படின்னு வந்துச்சுன்னா அந்நிய நாடுகள், பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள், பிற தேசங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துல மீனிங் மாறுது. ஓகேவா? பிரதேசம் பிரதேசம் அப்படின்றது மீனிங் மாறுது. ஓகேவா? பிரதேசம் அப்படின்னா இடம்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். பட் பிற தேசம்ன்றத மீனிங் மாறுது. அப்போ அந்நிய நாடு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? வல்லின எழுத்து வந்துச்சுன்னா அந்நிய நாடுன்னு அர்த்தம். அடுத்தது பிறை அப்படின்னா மோர் பிறைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பிறை அப்படின்னா மோர் பிறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பிறை, மோர் பிறை அப்படின்றாங்க. இதை நல்லா பார்த்துக்கணும். எந்த ரை வருது? இடையின எழுத்தில் வரக்கூடிய ரை வருது. அப்போ அது வந்துச்சுன்னா மோர் பிறை. ஓகேவா? போர் பிறை கிடையாது, மோர் பிறை. ஓகேவா? அதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க என்ன. ஓகேவா? மோர் பிறை. அடுத்தது பாருங்கள், பிறை. இந்த பிறைனா சந்திரன். இதை ஈஸியாக தெரிஞ்சிருவீங்க நீங்கள். ஓகேவா? பிறைனா என்னது? சந்திரன், நிலவு அப்படின்ட்டு. இங்கே இளஞ்சந்திரன் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், புரணி. புரணி அப்படின்னா 3 சுழி நீ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நடுவில் ரா பாருங்கள், இடையின எழுத்தில் வரக்கூடிய ரா கொடுத்துருக்காங்க. புரணி அப்படின்னா ஊன்னு அர்த்தம். ஊன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஊன் அப்படின்றது நம்மளுக்கு பொருள் தெரியணும். ஊன்னா என்னது? இறைச்சி இல்லை மாமிசம். ஓகேவா? ஊன்னா என்னது? இறைச்சி இல்லை அப்படின்னா என்னது? மாமிசம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? அதே மாதிரி ஊன் அப்படின்னா 3 சுழி இன்னுன்னா என்ன வரும்? ஓகேவா? ஊன் 3 சுழி இன்னுன்னா உணவு அப்படின்னு வரும். ஏன்னா உணவில் எத்தனை சுழினா வரும்? 3 சுழினா தான் வரும். அப்போ இங்கே 3 சுழினா வந்தால் இங்கே 3 சுழி இன்னு வரணும். நான் ஷார்ட்கட் கூட சொல்லியிருந்தேன். ஓகேவா? அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த புறணினா புறங்கூறுதல்னு அர்த்தம். ஓகேவா? எந்த ரா? இந்த வல்லின ரா வந்துச்சு, கசடு தபரால் வரக்கூடிய ரா, புரணி அப்படின்னு வந்துச்சுன்னா புறங்கூறுதல். ஓகேவா? அந்த மாதிரி அர்த்தம். அடுத்து புறம்னா பட்டணம்னு ஒரு மீனிங் இருக்குது. பூ ரா இம், புறம், காஞ்சிபுரம். அப்போ அது ஒரு ஊரோட பேர், பட்டணம் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அடுத்து இந்த புறம்னா பக்கம்னு அர்த்தம். நம்ம அந்த புறம்னு சொல்கிறோம். ஓகேவா? அந்த புறம், இந்த புறம் அப்படின்னு சொல்கிறோமா? அப்போ இந்த புறம் அப்படின்னா பக்கம் அப்படின்னு சொல்லணும். அகப்புறம். ஓகேவா? இடப்புறம், இந்த மாதிரிலாம் சொல்கிறோமா? அப்போ இதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்க்கணும். இந்த புறம் வந்துச்சுன்னா என்னது? பக்கம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது புறவு. புறவுனா காத்தல் இல்லை பாதுகாத்தல்னு வரும். சரியா? புறவுனா என்ன அர்த்தம்? புறவு. அப்போ பூ ராவு. எந்த ரா? வல்லின எழுத்து இல்லாமல் இடையின எழுத்தில் வரக்கூடிய ரா வந்திருக்கு. ஓகேவா? இடையின எழுத்தில் வரக்கூடிய ரா வந்திருக்கு. புறவு. ஓகேவா? அப்போ புறவுனா என்ன அர்த்தம்? காத்தல் இல்லைனா பாதுகாத்தல். ஸோ அந்த மீனிங் வரும். ஓகேவா? காத்தல் இல்லை அப்படின்னா என்னது? பாதுகாத்தல், அந்த மீனிங் வரும். அடுத்தது இன்னொரு புறவு கொடுத்துருக்கான். வல்லின எழுத்தில் வரக்கூடிய ரா கொடுத்துருக்கான். இந்த புறவுனா புறான்னு அர்த்தம். சரியா? அப்போ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பெருனா பெரிய. இந்த பெருனா அடைன்னு அர்த்தம். ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். பெரு அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய அப்படின்னு அர்த்தம். இந்த பெருனா என்ன அர்த்தம்? அடையன்னு அர்த்தம். சரியா? இதெல்லாம் நீங்களே ஈஸியாக போட்டுடலாம். இல்லைனா பெற்றுக்கொள் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஆல்ரெடி இந்த பெருக்கு பெற்றுக்கொள் பார்த்துருப்போம். ஓகேவா? அடுத்தது பேர்னா பெயர்னு அர்த்தம். இந்த பேருனா புண்ணியம்னு அர்த்தம். சரி, இதெல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. பேர் அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த இரு? இந்த இடையின எழுத்து வளரக்கூடிய இரு வந்திருக்கு. பேர்னா பெயர். அதுவே இடையின எழுத்து வராத குசுடுதுபுரில் வரக்கூடிய ரூ, பேரு அப்படின்னா அவனெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கான்பா அப்படிம்பாங்க. ஓகேவா? பேரு அப்படின்னா என்னது? புண்ணியம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பொறினா நெற்பொறின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பொறினா என்னது? நெற்பொறி. இப்போ வீட்டில் பார்த்திங்கன்னா பொரியெல்லாம் விற்பாங்க. ஓகேவா? கடையில் இந்த ஆயுத பூஜை அப்போலாம் பார்த்திங்கன்னா பொரியை விற்பாங்கல்ல, அதை நெற்பொறி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுதான் இந்த பொறின்றது. அதுக்கு எந்த ரீ வரணும்? இடையின எழுத்தில் வரக்கூடிய ரீ வரணும். அதுவே வல்லின எழுத்தில் வரக்கூடிய ரீ வந்துச்சுன்னா என்னது? பொறியியல், இயந்திரம் நம்ம சொல்கிறோமா? பொறியியல். அப்போ அதை சொல்கிறது. அடுத்தது பொரித்தல். பொரித்தல்னா பொரிய செய்தல், எண்ணெயில் போட்டு பொரிக்கிறது. ஓகேவா? எந்த ரீ வரணும்? இந்த இடையின எழுத்தில் வரக்கூடிய ரீ வரணும். எண்ணெயில் போட்டு பொரிக்கிறது. அடுத்தது பாருங்கள், பொரித்தல்னா கல்வெட்டில் பொரிக்கிறது. இந்த இடத்துல வல்லின எழுத்தில் ரீ வரணும். ஓகேவா? ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பொருனா சண்டை செய்ன்னு அர்த்தம். ஓகேவா? பொரு அப்படின்னா என்ன அர்த்தம்? சண்டை செய்ன்னு அப்படின்னு, சண்டை செய் அப்படின்னு அர்த்தம். சரியா? சண்டை செய் அப்படின்னு அர்த்தம். அப்போ பொருனா என்ன அர்த்தம்? சண்டை செய்ன்னு அர்த்தம். எந்த ரூ வந்திருக்கு? இடையின எழுத்தில் வரக்கூடிய ரூ. அதுவே வல்லின எழுத்தில் வர பொரு அப்படின்னா அது பொறுத்து கொள்ளுதல். இதை ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேவா? என்னது? பொறுத்து கொள்ளுதல். அடுத்தது பொறுப்பு. பொறுப்புனா மலை, வெறுப்புனா மலைன்றது படிச்சிருப்பீங்க. இந்த பொறுப்பு அப்படின்னா கடமை. ஓகேவா? இந்த பொறுப்புனா என்ன அர்த்தம்? கடமை. உனக்கு நிறையா பொறுப்பு இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா? 12th ஃபெயில் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு நிறையா பொறுப்பு இருக்குது, இது இப்போ நான் படிக்க வேண்டிய நேரம், எனக்கெல்லாம் இப்போ காதலிக்க நேரம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லியிருப்பார் இல்லை. அப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பொறுப்புனா கடமை, அதுக்கெல்லாம் வல்லினரும் வரும். ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்கள், மரம். மரம் அப்படின்னா விருட்சம். நம்ம முன்ன தான் பார்த்தோம். மரம் அப்படின்னா விருட்சம். இந்த மரம். ஓகேவா? வள்ளி நிலத்தில் வரக்கூடிய மரம் வந்துச்சு அப்படின்னா என்னது? கோபம். இல்லை அப்படின்னா இன்னொன்று என்ன வரும்? பாவம். இல்லைனா இன்னொன்று என்ன வரும்? வீரம். மரம்னா வீரம்னு இன்னொரு மீனிங்கும் வரும்.
ஓகேவா. வள்ளி நிலத்தில் வரக்கூடிய ரா மரம்னா வீரம்னு இன்னொரு மீனிங் வரும். கோபம், பாவம், வீரம் அப்படின்னு இன்னொரு மீனிங் வரும். அடுத்தது மரல்னு கொடுத்துருக்கான். ஓகேவா. மரல் அப்படின்னா மரல் மஞ்சி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. என்னது மரல் அப்படின்னா மரல் மஞ்சின்னு அர்த்தம். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. எந்த ரா கொடுத்துருக்கான் அந்த இடத்துல? இடையின கொடுத்துருக்கான். மரல் எந்த இல்லு நமக்கு? இந்த ஃபஸ்ட்டு பள்ளிக்கு வரக்கூடிய அந்த இல்லு. ஓகேவா. செவுத்தில் ஒட்டுற பள்ளிக்கு வரக்கூடிய அந்த இல். மரல் அப்படின்னா மரல் மஞ்சி. இதெல்லாம் பாருங்கள் புது வேர்டு, புதுசாக இருக்கும். அடுத்தது மரல். இந்த மரல் வள்ளி நிலத்தில் வரக்கூடிய ரா. மரல்னா யமன் அர்த்தமா. ஓகேவா. என்னது? யமன் அர்த்தம். ஆல்ரெடி நம்ம கூற்றுவன் அப்படின்னா யமன் அப்படின்னு பார்த்துருப்போம். நமன் அப்படின்னா யமன் அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்போம். ஓகேவா. சொல்லும் பொருளும்ல ஸ்கூல் புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அடுத்தது மரி அப்படின்னா சா அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. ஓகேவா. மரி அப்படின்னா என்னது? சா அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கான். இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா. எந்த ரீ? இந்த மரி அப்படின்னா அது எந்த ரீ? இந்த இடையின எழுத்தில் வரக்கூடிய ரீ. சா அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த சாவுக்கு மீனிங் தெரியணும். சா அப்படின்னா சாவுதல், இல்லை அப்படின்னா சாதல், செற்றல். ஓகேவா. இந்த மாதிரி மீனிங் வரும். ஓகேவா. செத்து போகிறது. ஓகேவா. இறத்தல் அப்படின்ட்டு இந்த மீனிங் வரும். அடுத்தது இந்த மரி அப்படின்னா ஆட்டோட இளமை பெயரில் வரும். ஓகேவா. மரின்னா என்னது? ஆட்டோட இளமை பெயர். மரி ஆட்டோட இளமை பெயரில் வந்துடும். ஓகேவா. சரி, இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது மறு. மறு அப்படின்னா வாசனைன்னு அர்த்தம். ஓகேவா. மறு அப்படின்னா என்ன அர்த்தம்? வாசனை. எந்த ரூ வரணும்? இடையின எழுத்தில் வரக்கூடிய ரூ. மறு அப்படின்னா வாசனை. அதுவே இந்த மறு அப்படின்னா குற்றம்னு அர்த்தம். எந்த ரூ? குசுடுது பொருளில் வரக்கூடிய ரூ. மறு அப்படின்னா என்ன அர்த்தம்? குற்றம். அப்போ வாசனை எதுக்கு வரும், குற்றம் எதுக்கு வரும்னு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். மறுகள். மறுகள்னா ஒரு ஊரோட பேர். ஓகேவா. மா ரு கா இல். மறுகள்னா என்னது? ஒரு ஊரோட பேர். மறுகள் அப்படின்ட்டு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரோட பேர் மறுகள். எந்த ரூ வரணும்? இடையின எழுத்தில் வரக்கூடிய ரூ. அதுவே இடையின எழுத்தில் ரூ வராத, அதுவே வள்ளி நிலத்தில் வரக்கூடிய ரூ, குசுடுது பொருளில் வரக்கூடிய ரூ வந்துச்சு அப்படின்னா மறுகள் அப்படின்னா சுழலல். ஓகேவா. நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. சுழலல். அடுத்தது மருகினா மருமகள். ஓகேவா. இது உங்களுக்கே தெரியும். மருகி அப்படின்னா என்னது? மருமகள். ஓகேவா. மருமகள். அப்போ இதெல்லாம் தெளிவாக பாருங்கள். சரியா. அப்போ மருகினா என்ன அர்த்தம்? மருமகள். எந்த ரூ வரணும்? நமக்கு இடையின எழுத்தில் வரக்கூடிய ரூ வரணும். அடுத்தது இந்த மருகினா மயங்கின்னு அர்த்தம். ஓகேவா. இது எந்த ரூ வரும்? நமக்கு வள்ளி நிலத்தில் வரக்கூடிய ரூ வரும். மருகினா மயங்கி. அடுத்தது மருகு. மருகுனா மகர வாழையம். இது பாருங்கள் புதுசாக இருக்கும். மருகு அப்படின்னா என்னது? மகர மாலை. இந்த மருகுனா நெடுந்தெருன்னு அர்த்தம். ஓகேவா. அப்போ இடையின எழுத்தில் வரக்கூடிய ரூ மருகு வந்துச்சுன்னா மகர வாழை. வள்ளி நிலத்தில் வரக்கூடிய குசுடுது பொருளில் வரக்கூடிய ரூ மருகு வந்துச்சுன்னா நெடுந்தெரு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது மறுவல்னா பொருந்துதல். இடையின எழுத்தில் வரக்கூடிய ரூ மறுவல் அப்படின்னா என்னது? பொருந்துதல்னு அர்த்தம். அதுவே இடையின எழுத்து வராமல் வள்ளி நிலத்தில் வரக்கூடிய மறுவல் அப்படின்னு வந்ததுன்னா கஸ்தூரி மிருகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இது என்னன்னு தெரியாது, பட் பார்த்து வச்சுக்கோங்க. கஸ்தூரி மிருகம் அப்படின்றாங்க. சரியா. அடுத்தது மாரி. மாரினா மலைன்னு நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். மாரி மலை அப்படின்ட்டு தெரியும். ஓகேவா. அதே மாதிரி இந்த ரீ வந்துச்சுன்னா மலைன்னு தெரியும் நம்மளுக்கு. ஓகேவா. எந்த ரீ? இடையின ரீ வந்தால் மலைன்னு தெரியும். அப்போ அந்த ரீ வந்தால் என்னன்னு தெரியணும். ஓகேவா. எந்த ரீ? இந்த நம்மளுக்கு வள்ளின ரீ வந்தால் என்னன்னு தெரியணும். மாறி அப்படின்னா மாறுதல் அடைந்து, அவன் மாறிட்டான்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவன் முன்ன இருந்த மாதிரி இல்லைப்பா, அவன் மாறிட்டான்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ அப்போ மாறி அப்படின்னா மலைன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. மாறி இந்த மாறி. ஓகேவா. இது வந்ததுன்னா மாறுதல் அடைந்து, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது. ஓகேவா. அப்போ இதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ அடுத்து பாருங்கள் முறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. என்னது? முறி. பாருங்கள் எந்த ரீ கொடுத்துருக்கான்? இந்த இடையின எழுத்தில் வரக்கூடிய ரீ கொடுத்துருக்கான். முறினா ஒரு கிளையை முறிக்கிறது. ஒடித்தல். ஒரு கிளையை முறிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறோமா, அந்த ரீ வரும். ஓகேவா. அடுத்தது இந்த முறி அப்படின்னா தளிர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. இந்த முறினா என்னது? தளிர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். முறி ரெண்டு ரீக்கும் தயவு செஞ்சு தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த முறி அப்படி வந்துச்சு அப்படின்னா ஒடி அப்படின்னு அர்த்தம். கிளையை ஒடித்தல்னு அர்த்தம். இந்த முறினா என்ன அர்த்தம்? தளிர்னு அர்த்தம். ஓகேவா. என்னது? தளிர் அப்படின்னு அர்த்தம். ஸோ நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. சரியா. அடுத்தது முறுக்கல். முறுக்கல் பாருங்கள். முறுக்கல். ஓகேவா. முறுக்கல் அப்படின்னா உருக்குதல்னு அர்த்தம். சரியா. எந்த ரூ? இடையின எழுத்தில் வரக்கூடிய ரூ அது வந்துச்சுன்னா உருக்குதல் அப்படின்னு அர்த்தம். கம்பியை உருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். இரும்பை உருக்கிறது அப்படின்ட்டு அந்த ரூ வரணும். ஓகேவா. அடுத்தது பாருங்கள் முறுக்கல். வள்ளின ரூ வந்துச்சு அப்படின்னா முறுக்கல்னா திருகுதல்னு அர்த்தம். ஓகேவா. என்னது? திருகுதல். கம்பியை நல்லா முறுக்குடா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சின்ன கம்பி இருந்ததுன்னா அந்த கம்பியை உடைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம்? நல்லா முறுக்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த கம்பி அதுவாக ரெண்டு துண்டாக கட் ஆகிடும். ஓகேவா. அப்போ முறுக்குதல் அப்படின்னா திருகுதல். இந்த முறுக்கல் அப்படின்னா உருக்குதல். ஸோ ரெண்டுத்துக்கும் மீனிங் பார்த்துக்கணும். அடுத்தது முறுக்கு அப்படின்னா என்னதுன்னா கல்யாண
முருங்கை மரம். ஓகேவா, என்னது கல்யாண முருக்க மரம் அப்படின்றாங்க. அப்போ இதை கொஞ்சம் தெளிவாக தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, முறுக்கு அப்படின்னா கல்யாண முருக்க மரம். அடுத்தது இந்த முறுக்குனா தின்பண்ட முறுக்கு, இது நீங்கள் ஈஸியாக எடுத்துருவீங்க. ஓகேவா, அப்போ முறுக்கு அப்படின்னா என்னது கல்யாண முருக்க மரம், இந்த முறுக்குனா தின்பண்டம் இல்லை முறுக்கு. இதை நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேவா, அப்போ அடுத்து பாருங்கள் இந்த இது. ஓகேவா, முறுக்கு அதாவது இடையின எழுத்தில் ரூ வந்ததுன்னா கல்யாண முறுக்க மரம் அப்படின்னு போட்டுருங்க. அதுவே வல்லின ரூ குசுடுதுபுரில் வரக்கூடிய ரூ வந்தால் தின்பண்டம் இல்லை முறுக்கு. அடுத்து மெய்யுரைன்னு கொடுத்துருக்கான். மெய்யுரை அதில் பாருங்கள் ஈயுரை. ரை வந்து எந்த ரை கொடுத்துருக்கான், இந்த வல்லின எழுத்து இல்லாமல் இடையின எழுத்தில் வரக்கூடிய ரை கொடுத்துருக்கான். அப்போ மெய்யுரைனா உண்மை சொல், உரைனா சொல்கிறது, அப்போ மெய்னா உண்மை, அப்போ உண்மையை சொல்லு அப்படின்னு அர்த்தம். இதுவே மெய்யுரை அப்படின்னா எந்த ரை, இந்த வள்ளி நிலத்தில் வரக்கூடிய ரை கொடுத்துருந்தானா கவசம்னு அர்த்தம். சரியா, என்னது கவசம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள் வருத்தல். வருத்தல் அப்போ இந்த வருத்தல் அப்படின்னா துன்பப்படுத்துதல்னு அர்த்தம். வருத்தம்னா எந்த ரூ வரும், நம்ம இடையின ரூ தானே வரும். அப்போ வருத்தம்னா துன்பப்படுதல், அப்போ வருத்தல்னா துன்பப்படுத்துதல். அதுவே பாருங்கள் வருத்தல்னா காய்களை வருத்தல், எந்த ரூ, இந்த ரூ வரும். நம்ம வள்ளி நிலத்து குசுடுதுபுரில் வரக்கூடிய ரூ வந்ததுன்னா காய்கறிகளை வறுத்தெடுக்கிறது. ஓகேவா, அப்போ அதை சொல்கிறாங்க. அடுத்தது வரைனா மலை, இது நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. வரை அப்படின்னா என்னது மலை, எந்த ரை வரணும், இடையின ரை வரணும். வரைனா மலை. இதுவே இந்த வரை வந்துச்சுன்னு வைங்க, இடையினரை வராத நம்மளுக்கு வள்ளி நிலத்தில் வரக்கூடிய ரை வந்துச்சுன்னா துவட்டக்கரியான். ஓகேவா, என்னது துவட்டக்கறி, புதுசாக இருக்கும். அடுத்தது வர்க்கம் அப்படின்னா இனம். ஓகேவா, வர்க்கம் அப்படின்னா என்னது இனம், எந்த இரு வரும், இந்த இடையின எழுத்தில் வரக்கூடிய இரு வரும். வர்க்கம் அப்படின்னா இனம். அதுவே இன்னொரு வர்க்கம் சொல்லுவாங்க, வா இர் காயும் வர்க்கம், இந்த இரு வந்துச்சுன்னா. ஓகேவா, இந்த வள்ளி நிலத்தில் வரக்கூடிய இற்று. ஓகேவா, இற்று வந்துச்சுன்னா குதிரை கயிறான். அப்போ குதிரையோட கயிறு பேர் வர்க்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நல்லா தெளிவாக மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்தது விறகு. விறகுனா தந்திரம்னு அர்த்தம். சரியா, இதில் ஒரு விறகு நம்மளுக்கு மீனிங் தெரியும், எந்த குசுடுதுபுரில் வரக்கூடிய ரா, அந்த ரா விறகு வந்துச்சு அப்படின்னா விறகுன்றது நம்மளுக்கு தெரியும், அடுப்பில் வந்து விறகை போட்டு பற்ற வைப்பாங்க, அதனால் அந்த ரா வரும்ட்டு. பட் இந்த விறகு வந்து நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா, விறகு அப்படின்னா என்ன அர்த்தம், தந்திரம் அப்படின்னு அர்த்தம். சரியா, அப்போ தந்திரம் அப்படின்றத நம்ம கிளியராக வந்து படித்து வச்சுக்கணும். அடுத்தது விரலி, எந்த ரா கொடுத்துருக்காங்க, இடையினரா கொடுத்துருக்காங்க. விரலினா நீண்ட விரலினை உடையவள். ஓகேவா, நீண்ட விரலினை உடையவள் அப்படின்றதான் விரலி அப்படிம்பாங்க. இந்த விரலினா கருத்து வெளிப்பட நடிப்பவள். அப்போ ரெண்டு பேருமே பாருங்கள் பெண்பாலை தான் இந்த இடத்துல குறிக்குது. ஓகேவா, இந்த விரலி அப்படின்னாலும் சரி, இல்லை இந்த விரலினாலும் சரி. ஓகேவா, அப்போ ஃபஸ்ட் என்னது நமக்கு இடையின எழுத்தில் வரக்கூடிய ரா, விரலினா என்னது நீண்ட விரலினை உடையவள். அடுத்து வல்லின எழுத்தில் வரக்கூடிய ரா, கசட தபரால் வரக்கூடிய ரா, அந்த ரா வந்தாலும் நடிப்பவள், கருத்து வெளிப்பட நடிப்பவள். ரெண்டுமே பாருங்கள் பெண்பால். அடுத்து விரல்னா கை விரல்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து இந்த விரல்னா வலிமை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேவா, இதெல்லாம் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். அடுத்தது விரைத்தல் அப்படின்னா விதைத்தல்னு அர்த்தம். ஓகேவா, என்னது விரைத்தல் அப்படின்னா என்னது விதைத்தல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு நல்லா தெளிவாக தெரியணும். ஏன்னா விரைத்தல்னா உடம்பு நல்லா விரைச்சி போச்சு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த ரை வராது, அதுக்கு இடையினரை வராது. ஓகேவா, அப்போ இடையினரை வராது அந்த இடத்துல. அதை நீங்கள் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இடையினரை விரைத்தல் வந்துச்சுன்னா விதைத்தல் தான் கரெக்டு. அதுவே விரைத்தல் உடம்புல விரைச்சி போச்சு அப்படின்னா அதுக்கு எந்த ரை வரணும், குசுடுதுபுரில் வரக்கூடிய ரூ, அந்த ரை வரணும். ஓகேவா, கசட தபரால் வரக்கூடிய அந்த ரா. ஓகேவா, அந்த விரைத்தல் வந்தால் தான் மறுத்துப்போ அப்படின்னு அர்த்தம். சரியா, அப்போ ரெண்டுத்தையும் நல்லா தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வீரி அப்படின்னா காலின்னு ஒரு மீனிங் இருக்குது. வீரினா காலின்னு ஒரு மீனிங் இருக்குது. ஓகேவா, அப்போ எந்த ரீ இடையின எழுத்தில் வரக்கூடிய ரீ. அதுவே வீரி வள்ளி நிலத்தில் வரக்கூடிய ரீ வந்துச்சுன்னா ஓங்கி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஓங்கி, வீரினா ஓங்கி, ரெண்டுதும் பார்த்தோம். வெறு அப்படின்னா பயம்னு ஒரு மீனிங் இருக்குது. வெறு அப்படின்னா பயம்னு ஒரு மீனிங் இருக்குது. வெறு. அப்போ இந்த இடத்துல எந்த ரூ வரும்னு பார்க்கணும். இடையின எழுத்தில் வரக்கூடிய ரூ வந்துச்சுன்னா பயம். அதுவே இடையின ரூ வராத வல்லின ரூ வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், வெறுப்பு அடை அப்படின்னு அர்த்தம். வெறுனா வெறுப்பு, இது நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். வெறுப்புக்கு எந்த ரூ வரும், வல்லின ரூ தானே வரும், அதை வச்சு நீங்கள் எடுத்துடலாம். ஓகேவா, அடுத்தது வேர்னா என்னது, மரம் முதலியவற்றோட வேர் தான் வேர் அப்படின்றது. அடுத்தது வேறு. ஓகேவா, வேறு அப்படின்னா மற்றது. சரியா, வல்லின ரூ வந்துச்சுன்னா என்னது மற்றது, வேறு விஷயம். ஓகேவா, மற்றவை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா என்னது பிரிது, வேறு அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள். அவ்வளோதான். இதோட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த டாப்பிக்கே ஃபினிஷ் ஆகுது.
ஓகேவா. அதாவது இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3த்தையுமே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. 3மே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன்னா இந்த புக்கே பாருங்களேன், உங்களுக்கு எது கொடுத்துருக்கான், ரகர ரகர வேறுபாடு, லகர லகர வேறுபாடு, நகர 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 வேறுபாடு தான் வந்து கொடுத்துருக்கான். பட் இது 3மே நம்ம இந்த புக்கில் இருக்கிறது பார்த்து ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ. ஓகேவா. அதாவது நல்லா தெளிவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோவை பார்த்து நோட்ஸ் எடுத்தாலும் சரி, இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து படிச்சுக்கிட்டாலும் சரி, தயவு செஞ்சு நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்டாக பண்ணிக்கோங்க. ஓகேவா. இதோட டெலிகிராமில் நம்ம டெலிகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பிடிஎஃப் வந்து இருக்கும். ஓகேவா. இதில் நீங்கள் வந்து அதில் பார்த்தீங்கனாலே இருக்கும். சரியா. என்னது, இந்த மாதிரி தமிழ் சொல் விளக்கம் அப்படின்ட்டு போட்டே இருக்கும். நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. நம்ம டெலிகிராம் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுப்போம். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் அந்த பிடிஎஃப் கூட டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஜெராக்ஸ் போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து நோட்ஸாக எடுத்து எழுதிக்கிட்டாலும் சரி. ஓகேவா. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நம்புகிறேன். ஓகேவா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.